Megan Horam. Secondary Ganesh. No, second. The honor brigadier படிக்கிறது ஏன் அப்ப நீ ஸ்கூல் போன அலாம் அனுப்பி அவுட்ட நான் விட்டு வரேன் அம்மாவை நீ எல்லாம் மணிக்குதான்
நிலா நான் பேச தெளிவா இருக்குதா? ஹசானா ஹசானா Assalamualaikum sir. தெளிவா சார் இருக்குமா? Oh sir. ஓகே ஓகே ரைட். ஓகே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய கல்வி சமூகவியலுடைய இந்த பாடத்துல 6வது கிளாஸ் நாங்க மீட் பண்றோம். இது வந்து கடந்த வகுப்புல வந்து நாங்க சமூக வகுப்பும் கல்வி என்கின்ற தலைப்பில சில விடயங்களை நாங்க பார்த்திருந்தோம். அப்படித்தான் ஹசானா, ரிசானா, தியோனன் சொல்லுங்க. லாஸ்டா என்ன பார்த்தோம்? சமூக வகுப்பு. கல்வியும் தான் சார் பார்த்தோம்.
கல்வி சமூக வகுப்பில் ஏற்படுத்தும் செல்வாக்கு கடைசியா பார்த்தேன். கல்வி சமூக வகுப்பில் ஏற்படுத்தும் செல்வாக்கு. சார் கிளியர் இல்லாம இருக்குது சார். தெரிவில்லை சார். அதனால பாக்கிறோம். அப்படியா? சொல்லுங்க. ஓ பிளே ஹலோ கிளியர் இல்லாம இருக்குதா? மெசேஜ் வந்திருக்கு நுஷ்ரா கிளியர் இல்லைன்னு சொல்லி. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குதா? கிளியர் இல்லாம இருக்கா பிள்ளையர்? ஓம் சார். ஓம் சார் கிளியர் இல்ல. அறவே தெளிவு இல்லாம இருக்குதா வாய்ஸ்? இப்ப கொஞ்சம் அப்படியா? சார் நீங்க பேசுறது விளங்குது இல்ல சார். படிச்சு கொண்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே வந்து பாருங்க.
இப்போ ஓகேவா? ஓகே சரி சார். சரி ஓகே படம். சார். ஓகே சார். சரி சரி ரைட் ஓகே. அப்ப நாங்க கடந்த கிளாஸ்ல வந்து கல்வியும் சமூக வகுப்பும் சம்பந்தமாக பார்த்தோம். ரைட், அதுல குறிப்பாக இந்த சமூக வகுப்பு கல்வியில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்ற விடயத்தை நாங்கள் கடந்த வகுப்புல பேசியிருந்தோம். ரைட், பாடசாலை ஒன்றை தெரிவு செய்வதில்லை, பிள்ளைகளுடைய மொழி பாண்டித்தியத்தில், மாணவர்கள் தமக்கு பொருத்தமான பாட நெறிகளை தெரிவு செய்வதில்லை, உயர்தர கற்கை பிரிவுகள்ல எந்த பிரிவின் மாணவர்கள் கற்கை நெறியை தொடர்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதில்லை, மாணவர்களுடைய தொழில் தெரிவில் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள்ல இந்த சமூக வகுப்பு செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற விடயத்தை நாங்க கடந்த கிளாஸ்ல பேசியிருந்தோம். இன்று நாங்க அவருடைய மறுபக்கமாக சமூக வகுப்பு எவ்வாறு கல்வியில தாக்கம் செலுத்துகிறதோ அதே போன்று கல்வியும் சமூக வகுப்புல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, செல்வாக்கு செலுத்துகிறது என்ற விடயத்தை இன்று நாங்க பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டுல வந்து 1945 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இலவச கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த இலவச கல்வி சட்டத்தின் காரணமாக கல்விக்கான வாய்ப்பு பரவலாக்கப்பட்டது. கல்வி பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்தது. அதற்கு முன்னரான கால பகுதியில கல்வி செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அல்லது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம் என்று வரையறுக்கப்பட்டிருந்த ஒரு நிலை மாறி சமூகத்தில் உள்ள அனைவரும் கல்வியை கற்கலாம், கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டதுனால இந்த கல்வி வாய்ப்பு பரவலாக்கப்பட்டது. இந்த கல்வி வாய்ப்பின் பரவலாக்கம் காரணமாக சமூகத்துடைய பல்வேறு மட்டங்கள்ல கல்வி செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு தான் இந்த சமூக வகுப்புல கல்வி ஏற்படுத்துகின்ற செல்வாக்கு. அந்த செல்வாக்கை பற்றி நாங்க பார்க்கின்ற போது மிக பிரதானமாக கல்வியானது சமூக வகுப்புகளுக்கிடையே பெயர்ச்சியை அல்லது அசைவை சொல்லுவாங்க. சமூக பெயர்ச்சி அல்லது அசைவு, சோசியல் மொபிலைசேஷன், நாங்க தனியை பார்ப்போம். அதான் சமூக பெயர்ச்சியை அல்லது சமூக அசைவை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியாக அல்லது அந்தஸ்து ரீதியாக தாழ் வகுப்பில் இருந்தவர்கள் கல்வி அறிவின் காரணமாக, கல்வி வாய்ப்புகள் பரவலாக்கப்பட்டதன் காரணமாக செல்வாக்கு கூடிய சமூக வகுப்புகளை நோக்கி அசைய ஆரம்பித்தார்கள், நகர ஆரம்பித்தார்கள். நாங்க சமூக பேச்சு அல்லது சமூக அசைவு அல்லது சமூக நகர்வுன்னு சொல்லுவோம். அப்ப கல்விதான் ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. உதாரணமாக ஒரு கூலி தொழில் செய்கின்ற ஒரு நபர் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அவர் சமூக வகுப்புல கீழ் வகுப்புல இருப்பார், தாழ் வகுப்புல இருப்பார். இந்த இலவச கல்வியின் காரணமாக அவர் எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் அவருடைய பிள்ளைகள் கல்வி வாய்ப்பை பெற்றுக் கொண்டதன் காரணமாக அவர்கள், நாங்கள் வைத்துக் கொள்வோம், அவருடைய ஒரு மகன் அல்லது ஒரு மகள் உயர்தர பிரிவில் விஞ்ஞான பிரிவில் கற்று வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். ஒரு விவசாயியினுடைய, ஒரு கூலி தொழிலாளியுடைய ஒரு மகனோ மகளோ இலவச கல்வி வாய்ப்பின் காரணமாக உயர்தர பிரிவில் விஞ்ஞான துறையில கற்று வைத்திய பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு வைத்தியராக மாறிய உடனே என்ன நடக்கும் சொன்னால் அவருடைய சமூக வகுப்பு அந்தஸ்து மாறும். நாங்க பார்த்திருக்கின்றோம். உயர் வாழ்வை தொழில் புரிகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் சமூகத்துடைய மேல் வகுப்புல இருப்பாங்க, உயர் வகுப்புல. அப்ப இந்த விவசாயியுடைய மகன் எந்த வகுப்புக்கு மாறுறார்? விவசாயி எந்த வகுப்பு? தாழ் வகுப்பு. இப்ப அவருடைய மகன் வைத்தியரா போயிட்டார், அவர் என்ன வகுப்பு? உயர் வகுப்பு. அப்ப தாழ் வகுப்புல இருக்கிற ஒருவர் உயர் வகுப்புக்கு மாறுறதுக்கு பேரு தான் சமூக பெயர்ச்சி அல்லது சமூக அசை. கிளியரா?
அப்ப இந்த சமூக பேச்சு ஏற்படுத்தியது கல்வி. ரைட்? ஓகே, இது முதலாவது செல்வாக்கு. இரண்டாவது செல்வாக்கு பாருங்க, கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள். சமூக வகுப்புல கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை இந்த கல்வி ஏற்படுத்தும். கட்டமைப்பு ரீதியான ஸ்ட்ரக்சரான மாற்றங்கள். உதாரணமாக கல்வி வழங்கப்பட அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல மாற்றங்கள். எப்படி? பொருளாதாரம் அதிகரிக்கும், வருமானம் கூடும். ரைட்? அவங்க வீட்டு வசதியை இணைவாங்க, அதிகரிச்சு கொள்வாங்க. ஒரு குடிசையில வாழ்ந்தால் ஒரு கல் வீடு அல்லது ஒரு மாடி வீடு ஒன்றா வச்சு கொள்வாங்க. வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வாங்க. ரைட்? தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை தரம், ரைட்? வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பாங்க. தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலதிகமாக ஆடம்பர தேவைகளை கூட அவர்களால நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு கால பகுதியில உணவுக்கே கஷ்டப்பட்டவர்கள், 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர்கள், இந்த கல்வி வாய்ப்பின் காரணமாக பெறுகின்ற செல்வாக்கு, வருமான அதிகரிப்பு என்பவற்றின் காரணமாக அவங்களோட கட்டமைப்புல மாற்றம். அவங்க இப்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க, ஒரு கல்வீட்டுல வாழ்றாங்க. தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மேலதிகமாக ஆடம்பர தேவைகளை கூட அவர்களால் இப்போது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுதான் அந்த கட்டமைப்பு ரீதியான மாற்றம். அவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாத்திலையும் மாற்றம். பொழுதுபோக்குல மாற்றம், உணவு பழக்கத்துல மாற்றம், ஆடை அமைப்புல மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கல்வி. ஓகே, ரைட். இதுதான் 2வது விஷயம். 3வது பாருங்க, அவங்களுடைய பிஹேவியர், நடத்தை கோலத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். கல்வி ஒரு சமூகத்துக்கு வழங்கப்பட ஒவ்வொரு சமூக வகுப்பில் இருக்கின்ற நபர்கள நடத்தை கோலத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். நாகரிகமாக பேசுவார், அழகாக பேசுவார், தொடர்பாடல் அதிகரிக்கும். உளவியல் ரீதியாக தங்களுக்குள்ள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். மூட நம்பிக்கைகளை விட்டு விலக ஆரம்பிப்பார்கள். சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பார்கள். ஆரோக்கியமான பொழுதுபோக்க பின்பற்றுவார்கள். அப்ப எல்லாமே பாருங்க, இந்த கல்வி அறிவின் காரணமாக முற்று முழுதான நடத்தையில மாற்றம் ஏற்படும், மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்க, வாழ்க்கை முறையில் மாற்றம், லைஃப் ஸ்டைலே மாறும். கல்வி வழங்கப்பட ஒவ்வொரு சமூக வகுப்புல வாழ்கின்ற நபர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றமடையும், மாறும். அடுத்து சுகாதார பழக்க வழக்கங்கள்ல மாற்றம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில இலவச கல்வி பரவலாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் ஆசியாவிலேயே, குறிப்பாக தெற்கு ஆசியாவிலேயே மிக உயர்வான எழுத்தறிவு வீதத்தை கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகிறது. ஏறத்தாழ 97.4 எழுத்தறிவு வீதம், லிட்ரஸி ரேட் காணப்படுகிறது. அதே மாதிரி உயர் சுகாதார பழக்க வழக்கங்கள் இலங்கையில காணப்படுகிறது. ஆண்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை 78 வருடங்கள், பெண்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை 82 வருடங்கள் மாறி இருக்கிறது. எங்கள் நாட்டிலிருந்து மலேரியா நோயை முற்று முழுதாக குணப்படுத்த முடிந்தது. கொரோனா பெருந்தொற்று கால பகுதியில அந்த கொரோனா வேக்சின் எங்கள் நாட்டு சனத்தொகை ஏறத்தாழ 98% செலுத்த முடிந்தது. ஆனால் பாகிஸ்தானிலேயோ இந்தியாவிலேயோ அவர்களை வற்புறுத்தி, அவர்களை விளங்கப்படுத்தி அவங்களுக்கு வேக்சின் செலுத்த முடியாத ஒரு நிலையை நாங்கள் அவதானித்தோம். இப்போது நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற இந்த முக்கூட்டு வேக்சின் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொற்றா நோய்களுக்கு எதிரான அந்த வேக்சினை கூட பாகிஸ்தான்லயோ இந்தியாவிலேயோ நேபாளத்திலேயோ அந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அங்கு. ஆனால் எங்கள் நாட்டில் கல்வி அறிவு உயர்வாக இருப்பதன் காரணமாக எங்களால மிக இலகுவாக அந்த விடயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாத்திமா முஹ்சினோட மைக்ரோஃபோனோ ஓபன். ஓகே, ரைட். அடுத்தது பொருளாதார மட்டத்தில் மாற்றம். தெரியும், நாங்கள் பெறுகின்ற கல்வி அறிவின் காரணமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்களுடைய கல்வி கற்றவர்களுக்கான கேள்வி அதிகரிக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமான இலங்கை மாணவர்கள், அதிகமான இலங்கையர்கள் தொழில் வாய்ப்பையும் மிக உயர்வான சம்பளத்தையும் பெறுகின்றார்கள். எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும்
சில நேரங்கள் அவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரு நிலையில இருந்தாலும் அவர்கள் துபாய், கட்டார், சவுதி அரேபியா, ஓமான், பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு சென்று இலட்சக்கணக்கில் மாதாந்த சம்பளம் பெறுகிறார்கள். இங்கே அவர்களுடைய குடும்பத்தின் நிலை முற்று முழுதாக மாறுகிறது, வருமானம் பல மடங்கு அதிகரிக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை. கல்விதான் பிரதானமான காரணம். உண்மையிலேயே எங்களோட கல்வி முறையை நாங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டுமா என்றால், சர்வதேசத்துல என்ன தொழிலுக்கு தேவைப்பாடு இருக்கின்றதோ ரைட். ஆகவே எங்களுடைய கல்வி கற்ற அல்லது எங்களுடைய கல்வியினுடைய இலக்கு வந்து சர்வதேச ரீதியாக நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில எங்களுடைய பாட விதானத்தை மாற்ற வேண்டிய தேவைகள் எல்லாமே இப்போது எழுந்திருக்கிறது. ரைட், ஓகே, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஆகவே இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த விடயத்திலிருந்து சொல்ல வர விஷயம் சொன்னால், கல்வியானது சமூக வகுப்புல செல்வாக்கு செலுத்துகின்றது, சமூக வகுப்புல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாங்க கடந்த வகுப்புல பேசின விஷயம், சமூக வகுப்பானது கல்வியில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, சமூக வகுப்பானது கல்வியில தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நாங்க பார்த்தோம், பாடசாலையை தெரிவு செய்வதில், மொழி பாண்டித்தியத்தில, பாடநெறிகளை தெரிவு செய்வதில், உயர்தர கற்கை பிரிவுகளில் மாணவர்கள் கற்கின்ற துறையை தெரிவு செய்வதில், மாணவர்களுடைய எதிர்கால தொழில் தெரிவில், உயர்கல்விக்கான வாய்ப்புகள்ல சமூக வகுப்புக்கு கடுமையான செல்வாக்கு இருக்கிறது. சமூக வகுப்பின் செல்வாக்கு காரணமாகத்தான் இவைகள் நிர்ணயிக்கப்படுகின்ற விடயத்தை பார்த்தது. இவற்றை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கல்வி வாய்ப்பை பரவலாக வழங்குவோமாக இருந்தா அது சமூக வகுப்புல கூட செல்வாக்கு செலுத்தக்கூடிய செயற்பாடாக கல்வி காணப்படும். இதான் விஷயம். சரிதானே? ஓகே. இது ஏதாவது கேள்வி இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு? சமூக வகுப்பு சம்பந்தமாக, சமூக வகுப்பும் கல்வியின் சம்பந்தமாக யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கிறதா? சொல்லுங்க. ஒருத்தால 19 பேர் இருக்கிறீங்க, 20 பேர் இருக்கிறீங்க, சொல்லுங்க. நுஷ்ரா, ஹசானா, ரிசானா. இல்ல சார். விளங்கிட்டு தானே விஷயம்? இல்ல சார். விளங்கிட்டா? சார் ஒரு டவுட் இருக்குது. எஸ் கேளுங்க. சார், இப்போ ஒரு லாயரோட புள்ள வந்து ஒரு டீச்சரோட அப்படி ஆவினாண்டா அவங்களோட சமூகம் மட்டும் அப்ப குறைஞ்சிடுமா, கீழே இறங்கிடுமா சார்? சமூக வகுப்பு இல்லைங்க, அந்த சமூக பேச்சுங்கிறதுல பார்க்கிறோம். அந்த சமூக பேச்சில வந்து மேல் நோக்கிய அசைவும் இருக்கு, கீழ் நோக்கிய அசைவும் இருக்கிறது. மேல் நோக்கிய அசைவும் இருக்கிறது, கீழ் நோக்கிய அசைவும் இருக்கிறது. சமூக அந்தஸ்துன்னு சொல்லி பார்க்கிற போது இது கீழ் நோக்கிய அசைவாக இருக்கு. சரி சார். லோயர் அல்லது ஒரு வைத்தியர்னு சொல்கின்ற போது அவங்க சமூக வகுப்புல உயர் மட்டத்துல இருப்பாங்க, மேல் வகுப்புல. அது நேரம் ஒரு சாதாரணமான ஒரு டிஓவோ அல்லது ஒரு டீச்சரோ என்று பார்த்தோம்னு சொன்னால் அவங்க மிடில் கிளாஸ், மத்திய வகுப்புல இருப்பாங்க, நடுத்தர வகுப்புல. அப்ப மேல் வகுப்பை சேர்ந்த ஒருவர் வந்து ஆசிரியராக அல்லது ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக எதிர்காலத்துல பதவியை பெறுகின்ற போது அவருடைய குடும்ப நோக்கில பார்த்தால் அவர் வந்து இறங்கிய கீழ் நோக்கிய பெயர் தான் அவர் நடந்திருக்கிறது. ஆகவும் கீழே போகல, அவர் ஒரு கூலி தொழிலாளியாகவோ விவசாயியாகவோ போகல, ஆனால் மிடில் கிளாஸுக்கு வந்திருக்கிறார். அது கீழ் நோக்கிய அசைவுன்னு சொல்லுவேன் நான். சரியா? சரி சார். ஓகே. இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த முக்கியமான விஷயம் சமூக படிநிலையாக்கம் மற்றும் சமூக பேச்சு. நாங்க கடந்த வகுப்புல பேசியிருந்தான பிள்ளைகள், ஒரு சமூகத்துல அந்தஸ்து அடிப்படையில, கல்வி அறிவின் அடிப்படையில, வருமானத்தின் அடிப்படையில பல்வேறு சமூக வகுப்புகள் காணப்படும் பார்த்தோம். என்ன, பிரித்தானியாவில எத்தனை வகுப்பு இருக்கின்ற பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? 7.
7. ஐக்கிய அமெரிக்காவில் 6 6. ஸ்ரீலங்காவில் 3 ஸ்ரீலங்காவில் 3. 3. ஸ்ரீலங்காவில் 3 சமூக வகுப்புகள் இருக்கிறது. ரைட். அப்ப பிரித்தானியாவில் 7 சமூக வகுப்புகளோ, ஐக்கிய அமெரிக்காவில் 6 சமூக வகுப்புகளோ, ஸ்ரீலங்காவில் 3 சமூக வகுப்புகளோ காணப்படுகின்ற போது இந்த சமூக வகுப்புகள் அந்தஸ்து அடிப்படையில பார்க்கின்ற போது இப்ப ஸ்ரீலங்காவை நாங்கள் எடுப்போமே, அந்தஸ்து அடிப்படையில பார்க்கின்ற போது மிகவும் அந்தஸ்து கூடிய சமூக வகுப்பு எது இலங்கையில? உயர் வகுப்பினரா சார்? வெரி குட். அதை விட சற்று குறைவான வகுப்பு நடுத்தர நடுத்தர வகுப்பு, மத்திய வகுப்பு. ஆகவும் அந்தஸ்து குறைஞ்ச வகுப்பு கீழ்மட்ட வகுப்பு. இப்ப எண்ணிக்கை அடிப்படையில பார்க்கக்குள்ள மேல் வகுப்புல அதிகமானவர் இருப்பாங்களா, கீழ் வகுப்புல அதிகமானவர் இருப்பாங்களா? கீழ் வகுப்புல சார். அதிகமானவர் இருப்பாங்க. என்ன இப்ப ஒரு சமூகத்துல காணப்படுகின்ற சமூக வகுப்புகள் அந்தஸ்து காரணமாக மேல் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்பு என்று ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்படுகின்ற செயற்பாட்டுக்கு பேருதான் சமூக படிநிலையாக்கம் அல்லது சமூக அடுக்காக்கம் சொல்லுவோம். சமூக படிநிலையாக்கம், சமூக அடுக்காக்கம். ரைட். இப்ப ஐக்கிய அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் 6 சமூக வகுப்புகள் பார்த்தோம். அதுல இந்த மேல் வகுப்பிலேயே 3 மட்டங்கள் இருக்கிறது. உயர் மேல் வகுப்பு, நடுத்தர மேல் வகுப்பு, கீழ் மேல் வகுப்பு என்று இருக்கிறது. அப்ப உயர் மேல் வகுப்பு தான் ஆக டாப்ல இருக்கிறது. ஆக பொட்டம்ல இருக்கிறது சாதாரணமான கீழ் வகுப்பு. ரைட். அப்ப அதுக்கு இடையில இன்னும் 4 வகுப்புகள் இருக்கிறது. விளங்கிட்டு இந்த ஒவ்வொரு வகுப்பும் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்படுகின்ற செயற்பாட்டுக்கு பேருதான் சமூக படிநிலையாக்கம். இப்ப இலங்கை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் ஆக அடியில் காணப்படுகின்றது, அடிமட்டத்தில் காணப்படுறது கீழ் வகுப்பு. அதுக்கு மேல காணப்படுற அந்தஸ்தான வகுப்பு நடுத்தர வகுப்பு. அதுக்கு மேல காணப்படுகின்ற அந்தஸ்து கூடிய வகுப்பு உயர் வகுப்பு அல்லது மேல் வகுப்பு. அப்ப இந்த 3 வகுப்புகளும் அந்தஸ்து அடிப்படையில மேலிருந்து கீழ் நோக்கியதாக பார்க்கின்ற போது மேல் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்பு என்றும், அல்லது கீழிருந்து மேல் நோக்கியதாக பார்க்கின்ற போது கீழ் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, மேல் வகுப்பு என்றும் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்படுவதற்கு பேரு சமூக படிநிலையாக்கம் அல்லது சமூக அடுக்காக்கம் அல்லது சமூக படையாக்கம். சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன், சமூக படையாக்கம் அல்லது சமூக அடுக்காக்கம் சொல்லுவாங்க. விளங்கிட்டா? சமூக படிநிலையாக்கம் விளங்கிட்டா பிள்ளைகள்? சொல்லுங்க, பதில காணலையே. விளங்கிட்டா இல்லையா? ஹசானா? விளங்கின சார். ஓகே. ஹஸ்னா விளங்கிட்டா? ஹஸ்னா? ஓ சார். ஞானசேகரம், சகுந்தினி விளங்கிட்டா? அப்ப சமூக வகுப்புகள், ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற சமூக வகுப்புகள் அந்தஸ்து அடிப்படையில மேலிருந்து கீழ் நோக்கியதாகவோ கீழிருந்து மேல் நோக்கியதாகவோ ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்படுகின்ற அந்த செயல்முறைக்கு பேரு சமூக அடுக்காக்கம். ஏன் நாங்க அடுக்கவோம்னு சொன்னா, இப்ப நான் உங்களோட முதல் கேட்டிருந்தாலும் கேள்வி, சமூகத்துடைய மேல் வகுப்புல குறைவான ஆட்கள் இருப்பாங்க, கீழ் வகுப்புல அதிகமானவர் இருப்பாங்க. இந்த மேல் வகுப்புல இருக்கின்ற குறைவான ஆட்கள், எண்ணிக்கையில மிகவும் குறைவானவர்கள், இவங்க மிகவும் செல்வாக்கானவர்கள். இவங்கள்ட்ட பணபலம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாம் இருக்கு இவங்கள்ட்ட. ரைட். ஒரு நாட்டுடைய வளங்கள்ல அதிகமான வளங்களை இவங்க தான் சொந்தமாக்கி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள்ல சட்டங்கள் கூட சாதகமாக இருக்கு. இவங்க தங்களுடைய செல்வாக்கினால அதிகாரத்தை இலகுவா பெற்றுக்கொள்வாங்க. ஜனநாயக நாடுகள்ல யார் கையில பண வசதி இருக்கிறதோ, பொருளாதார வசதி இருக்கிறதோ, அவங்க அரசியல் அதிகாரத்தை கூட பெறலாம்.
இன்று நாங்கள் ஒரு தேர்தலில் போட்டிடுவதாக இருந்தால் கூட அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப ஜனநாயகம் நாங்க சொன்னாலும் உண்மையிலேயே ஜனநாயகத்தில் சாதாரணமான ஒருவரால அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது. இன்று பணம் தேவை, செல்வாக்கு தேவை. அப்ப இந்த சொற்ப தொகையினர் அதிகமான பொருளாதாரத்தை, அதிகமான வளத்தை, அதிகாரத்தை, செல்வாக்க தக்க வச்சு கொண்டிருக்காங்க. சமூகத்துல மிக அதிகமாக இருக்கின்ற கீழ் வகுப்பினர் அதிகமாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக அவங்க தங்கிட்ட வாக்குரிமை, வாக்குப்பலம் என்று அவங்க சொன்னாலும் அவங்க ஒரு நாளும் அதிகாரத்துக்கு வர முடியாது. அவங்க ஒரு நாளும் தேர்தலை போட்டுட்டு வெற்றி பெறதும் இல்லை. அவர்கள் இந்த மேல் வகுப்பினரால ஆளப்படுகிறார்கள், கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். விளங்கிட்டு. ஆகவே இந்த அந்தஸ்து என்பது மிக முக்கியமானது. அந்த அந்தஸ்து அடிப்படையில தான் சமூக வகுப்புகள் ஒழுங்காக்கப்படுகின்றன அல்லது அடுக்காக்கம் பெறுகின்றன. ரைட். அப்ப இந்த முதலாவது பாயிண்ட கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். சமூகத்தில் காணப்படும் நபர்கள் தமது வேறுபட்ட சமூக அந்தஸ்து காரணமாக சமூகத்தில் வெவ்வேறுபட்ட படிநிலைகளில் ஒழுங்கமையும் போது, அதாவது மேல் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்பு என்று ஒழுங்கமைகின்ற போது, அல்லது ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்படும் போது தோற்றம் பெறுவது சமூக படிநிலை அல்லது சமூக படையாக்கமாகும். ரைட். அப்ப பிரித்தானியாவில் அதிக லேயர் இருக்கு. என்ன, அங்க இருக்கிற சமூக வகுப்புல அதிகமான படித்தரங்கள் இருக்கு. எத்தனை படித்தரம் இருக்கு? 7 இருக்கு. ஸ்ரீலங்காவில 3. எந்த சமூக வகுப்புல அதிகமான, எந்த சமூகத்தில் அதிகமான சமூக வகுப்புகள் காணப்படுகிறதோ அங்கு அதிகமான படிநிலைகள் காணப்படும். எங்கு குறைவான வகுப்புகள் காணப்படுகிறதோ அங்கு குறைவான படிநிலைகள் காணப்படும். சரிதானே? அப்ப பிரித்தானியாவில் 7 சமூக வகுப்புகள் காணப்படுகின்ற போது முதலாவது வகுப்பாரிகள் டாப்ல இருக்கின்ற மேல் உயர் வகுப்பு அல்லது உயர் மேல் வகுப்புன்னு சொல்றதுக்கும் 7வது படிநிலையில காணப்படுகின்ற தாழ் வகுப்புக்கு முடியல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏற்றத்தாழ்வு இருக்கு, வேறுபாடு இருக்கு. ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு இல்லை. பிரித்தானியாவோட ஒப்பிடுகின்ற போது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அங்க இருக்கின்ற உதாரணமாக அங்க இருக்கின்ற மல்டி மில்லியனர்கள் என்ன இருப்பாங்க? உயர் மேல் வகுப்புல இருப்பாங்க. மல்டி மில்லியனர்கள், மிகப்பெரிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர்கள். அந்த 7வது வகுப்புல சாதாரணமான நாட்கூலி புரிகின்ற, நாட்கூலிக்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இருப்பாங்க. பெரிய ஏற்றத்தால் அவங்களோட கையில கோடிக்கணக்கான டாலர்கள் இருக்கு, பில்லியன் கணக்கான டாலர்கள் இருக்கும் சொந்தமாக. இவங்க அன்றாட கூலிக்கு வேலை செய்யறாங்களா இருப்பாங்க. மிகப்பெரிய வேறுபாடு. ஸ்ரீலங்காவில் பார்க்கற அந்த அளவுக்கு வேறுபாடு இல்லை. உயர் வகுப்பும் கீழ் வகுப்புக்கும் இடையில அது பிரித்தானியாவில் இருக்கின்ற அந்த உயர்ந்த வகுப்புக்கும் ஆக தாழ்ந்த வகுப்புடையான வித்தியாச வேறுபாடு ஒன்று இங்க இருக்க மாட்டார். ஓகே, அடுத்த பாயிண்ட பாருங்க. இங்கு சமூக வகுப்பின் தன்மைகளுக்கு ஏற்ப வெவ்வேறுபட்ட படிநிலைகள் காணப்படும். சமூகத்தில் வேறுபட்ட படிநிலைகளில் உள்ளவர்கள் பல்வேறு காரணிகளால் சமூகத்தின் ஒரு மட்டத்திலிருந்து அல்லது ஒரு படிநிலையிலிருந்து மற்றொரு படிநிலைக்கு பெயர்ந்து செல்வது அல்லது மாறி செல்வது சமூக அசைவு அல்லது சமூக பேச்சு எனப்படும். அப்ப சமூக பேச்சு, சமூக அசைவு, சமூக நகர்வுன்னு சொல்றது ஒரு சமூக வகுப்புட அங்கத்தவர் இன்னொரு சமூக வகுப்புக்கு மாறி போறது. ஒரு தாழ் வகுப்பு இருந்த ஒருவர் ஒரு நடுத்தர வகுப்புக்கோ அல்லது ஒரு மேல் வகுப்புக்கோ மாறி செல்றது, அசைந்து போறது, பெயர்ந்து போறதுக்கு பேரு தான் சமூக பெயர்ச்சி அல்லது சமூக அசைவு. அதே வகுப்புல இருக்காமலுக்கு வேறுபட்ட ஒரு வகுப்புக்கு பெயர்ந்து போறது. விளங்கிட்டோம்? இதை நாங்க சமூக பெயர்ச்சி, சோசியல் மொபிலைசேஷன் சொல்லுவோம். அப்ப சமூக பேச்சு இடம்பெறதுக்கு
சமூக படிநிலையாக்கம் அவசியமா இல்லையா? அவசியம். ஒன்றுக்கு மேற்பட்ட படிநிலைகள் இருந்தா தானே ஒரு ஆள் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ நகர்ந்து போகலாம். ஒரே ஒரு சமூக வகுப்பு தான் இருக்குன்னு சொன்னா பேர்ந்து போற சந்தர்ப்பம் இருக்காங்க இல்ல சார். இல்ல. இப்ப உதாரணமாக வடகொரியா இருக்கிறது. வடகொரியாவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கம்யூனிச அல்லது சோசியலிச பொருளாதாரத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடு. ரைட். அங்க அமெரிக்காவில பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய முதலாளிகளும் ரைட் மிக குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களும் அங்க இல்லை. ஏறத்தாழ எல்லாருமே ஒரே வகைதான். அங்க ஒரே வருமானம் உள்ளாக்கனா தான் இருப்பாங்க. ஏறத்தாழ எல்லாரும் தொழிலாளர்களாகவே இருப்பாங்க. அங்க ஒரு வகுப்பு தான் இருக்கிறது. அங்க பேச்சு இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில பிரித்தானியாவில ஸ்ரீலங்காவில எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சமூக வகுப்புகள் இருப்பதனால ஒரு நபர் ஒரு சமூக வகுப்பிலிருந்து இன்னொரு சமூக வகுப்புக்கு பெயர்ந்து போறார் அல்லது நகர்ந்து போறார். அதுக்கு பேரு சமூக பெயர்ச்சி அல்லது சமூக நகர்வு அல்லது சமூக அசைவு. இப்ப சமூக படிநிலையாக்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சமூக பேச்சு என்னால் என்னன்னு தெரியும். விளங்கிட்டா? அப்ப சமூகத்துல பல்வேறு படிநிலைகளில் உள்ளவர்கள் பல்வேறு காரணிகளால் ஒரு சமூக வகுப்பு இருக்கிறவர் ஏதோ ஒரு காரணியால், அது கல்வி அறிவா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எதாவது இருக்கலாம். அதனால அந்த சமூக வகுப்பை விட்டு பெயர்ந்து இன்னொரு வகுப்புக்கு பெயர்ந்து போறது தானே என்ன சமூக பேச்சு. ரைட். அப்ப சமூக படிநிலையாக்கம் சமூக பேச்சு ரெண்டும் விளங்கிட்டா விளங்க இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். கிளியரா? சார் எஸ். சார் என்னமா சார் இதுல இந்த சமூக பெயர்ச்சி எப்பவும் மேல் நோக்கினதான் இருக்குமா? இல்ல, ஆ, மேல் நோக்கியதாகவும் இருக்கும் கீழ் நோக்கியதாகவும் இருக்கும். நாங்க சமூக பேச்சுல வகை பார்க்கக்குள்ள பார்ப்போம். சரி சார். 2 வகை இருக்குமா. ஒன்று செங்குத்து பேச்சு, இன்னொன்றுக்கு கிடை பேச்சு. செங்குத்து பேச்சுக்குள்ளேயும் 2 இருக்கு. மேல் நோக்கிய பேச்சு, கீழ் நோக்கிய பேச்சு. ஒரு சமூக வகுப்புல உயர் வகுப்புல இருக்கிற ஒரு ஆள் ஒரு தாழ் வகுப்புக்கு மாறி போறது கிடை பேச்சு. உதாரணமா ஒரு பெற்றோர் பணக்காரன், பெற்றோர் செல்வந்தன், ரைட். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பெரிய ஹோட்டல்கள், அதாவது பீச் சைட்ல உள்ள பெரிய ஹோட்டல், அதான் அவர் பெரிய உல்லாச பயணிகளுக்கான பெரிய ஹோட்டல் வச்சு பெரிய ஒரு பணக்காரனா இருக்கிறார். 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டுச்சு. கடலோரத்தில் இருந்து எல்லாமே அழிக்கப்பட்டு இவருடைய ஹோட்டலும் நிர்மூலமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எல்லா சொத்தும் அழிஞ்சிட்டு. இப்ப இவரு யார்? செல்வந்தனா? இல்ல இல்ல சார். ஓவர் நைட், ஒரு நைட்டிலேயே அவருடைய பொருளாதாரம் அப்படி அழிஞ்சு அவர் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாக அல்லது சாதாரணமான ஒருவராக மாறுறார். ரைட். அப்ப அந்த இயற்கை அனர்த்தம் ரைட் அவரை என்ன செஞ்சிட்டு கீழ் நோக்கிய சமூக பேச்சு ஏற்படுத்திட்டு, கீழ் நோக்கிய சமூக பேச்சு ஏற்படுத்திட்டு. சமூக பேச்சு செல்வாக்கு கூடின வகுப்பிலிருந்து செல்வாக்கு குறைஞ்ச வகுப்பை நோக்கியும் நகர்த்து, செல்வாக்கு குறைஞ்ச வகுப்பிலிருந்து செல்வாக்கு கூடின வகுப்பை நோக்கி நகர்த்து. ரைட். இப்போ உதாரணமா ரிசானா இருக்கிறார். ரைட். ரிசானா ஒரு தாழ் வகுப்பை சேர்ந்த ஒரு ஆள், வருமானம் குறைஞ்ச ஒரு வகுப்புல இருக்கிற ஒரு ஆள். ஒரு சனிதா வாசனாவை இல்லாட்டி ஒரு மகஜன சம்பத்தை டிக்கெட் எடுத்துட்டான். ரைட். செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டத்தை பார்த்த உடனே அவருக்கு 10 கோடி ரூபாய் விழுந்துட்டு மகஜன சம்பத்தையில். இப்ப என்ன நடக்குது? ரிசானாடா நிலை சொல்லுங்க. கீழே இருந்து மேல போயிட்டு எஸ், கோடீஸ்வரி ஆயிட்டா. கீழ் வகுப்புல இருந்து உயர் வகுப்பு நோக்கி ஒரே ஓவர் நைட், ஒரு நைட்டிலேயே போயிட்டான். அதிர்ஷ்டலா வச்சுக்கிட்டுனார். நான் முதல் சொன்ன உதாரணத்துல ஒரு இயற்கை அனர்த்தத்தால ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவர் ஒரே நைட்டில கீழ் வகுப்புக்கு வந்துட்டார். சமூக பேச்சு கீழிருந்து மேல் நோக்கியதாக நடக்கும், மேலிருந்து கீழ் நோக்கியதாக நடக்கும். இன்னும் ஒரு வகையான சமூக பேச்சு இருக்குது, அது கிடை பேச்சு சொல்லுவாங்க. ஒரே அந்தஸ்துள்ள
வேறுபட்ட வகுப்புக்கு பெயர்ந்து போறது. ஒரே அந்தஸ்து உள்ள வேறுபட்ட வகுப்புக்கு பெயர்ந்து போறது. ரைட், நாங்க உடனே பார்க்கலாம். ரைட், இப்ப பாருங்க, இதுதான் சமூக பேச்சுக்கான காரணிகள சில காரணிகள். முதலாவது சமூக பேச்சுக்கான காரணி கல்வி அறிவு. அவங்க சொல்லி இருக்கிறேன், விளங்கப்படுத்திட்டு நிறைய என்ன, ஒரு சமூக வகுப்பில் உள்ள ஒருவருக்கு கல்வி அறிவு வழங்கப்பட கல்வியின் மூலமாக அவர் என்ன செய்யறார், ஒரு உயர் வாண்மை தொழிலை பெறுறார், அல்லது ஒரு உயர்ந்த வெளிநாட்டு சம்பளத்துடனான ஒரு தொழிலை பெறுறார். ரைட், அவரை நிலையே மாறுது. நீங்க கல்வி அறிவு நாங்க சொல்றோம், அவருடைய வருமானத்துல, அவருடைய தொழில் அந்தஸ்துல மாற்றத்தை ஏற்படுத்துது. அவர் தாழ் வகுப்பிலிருந்து உயர் வகுப்பை நோக்கி போறார். ஒரு விவசாயியுடைய மகன் வைத்தியராகிறார், அதனால தாழ் வகுப்பிலிருந்து மேல் வகுப்புக்கு போறார் பேர். ரைட், இதுக்கு நீண்ட காலம் பாடுபடணும். என்ன, 13 வருஷம் பாடசாலையில படிக்க வேணும், திரும்ப பல்கலைக்கழகத்துல 5 வருஷம் படிக்க வேணும், 18 வருஷம் ட்ரைனிங் எல்லாம் முடியும். 20 வருஷமாக ஒரு ஆள் வந்து தாழ் வகுப்பிலிருந்து உயர் வகுப்புக்கு போறது. இதால கல்வி அறிவார். திருமணம் அப்படிப்பட்டது இல்லை. என்ன, இப்ப எக்ஸுங்கிற ஒரு ஆண் இருக்கிறார், மிகவும் வருமானம் குறைஞ்சொருவர், ஒரு தாழ் வகுப்பை சேர்ந்தவர், ஆனால் ஒரு அழகான ஒரு ஆண் வச்சுக்கணும். ரைட், அவரு ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மகள், ஒரு வைங்கிற ஒரு பெண்ணை வந்து விரும்புறார், காதலிக்காருன்னு வச்சுக்கணும். ரைட், உங்களோட காதலுக்கு பெற்றோர் அங்க அவங்களோட பெண் வீட்டுல சம்மதமும் தெரிவிக்கப்பட்டுட்டு அந்த பெண் வீட்டுல ஓகே ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இந்த ஆண்டு நிலை என்ன? சொல்லுங்க. வசதி உள்ளவரா மாறுவார். எஸ், ஒரு திருமணத்தின் மூலமாக பல கோடி சொத்துக்கு அதிபதியானவராக மாறுறார் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிட்டு. ரைட், அதுவும் ஒரு வழிமுறை தான். கல்வி அறிவு மூலம் 18-20 வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டுத்தான் அந்த நிலைக்கு போகணும் இல்லைன்னு இப்படி சிம்பிளாக பொருத்தமான இடத்தை நாம விருப்பத்தை போட்டோம்னு சொன்னா கூட என்ன செய்யலாம், ஈஸியா அடுத்த சமூக வகுப்பை நோக்கி போயிடலாம். ஓகே, இது மாறி நடக்கு. ஒரு வசதியான வீட்டு பெண் ஒரு ஏழை ஆணை திருமணம் முடிக்கிறார். அவனோட வீட்டுல சம்மதம் தெரிவிக்கல, விருப்பம் இல்லை. ஆனா ஆண்ட வீட்டுல விருப்பம். உடனடியாக அந்த சமூக வகுப்பை விட்டு அந்த பொண்ணு என்ன செய்வா, இந்த ஆண்ட சமூக வகுப்புக்கு பேர்ந்து வந்துடுவா, இறங்கி வந்துடுவா. அவங்களோட சொத்து போனா ஒன்று போனா அவர் தான் எனக்கு போகணும், இறங்கி வந்தாவுண்டா அவட நிலை என்ன? சொல்லுவாங்க இறங்கு நிலை பேச்சு. இறங்கு நிலை பேச்சுக்குள்ள வந்துடுவாங்க. அப்ப எதை சொல்ல வரோம்டா, திருமணம் ஒருவருடைய சமூக பேச்சு ஏற்படுத்துற காரணி. ரைட், அடுத்த முக்கியமான காரணி இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம், நேச்சுரல் டிசாஸ்டர். ரைட், பூமி அதிர்ச்சி, பூகம்பம், சுனாமி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, காட்டுத்தீ, என்னென்ன இயற்கை அனர்த்தங்கள் காணப்படுகிறதோ இந்த இயற்கை அனர்த்தங்களும் என்ன செய்யும் சொன்னா சமூக பேச்சு ஏற்படுத்தும். இதுலேயும் ஏறுநிலை பேச்சியாகவும் இருக்கும், இறங்குநிலை பேச்சியாகவும் இருக்கும். என்ன, சுனாமி வந்த கால பகுதியில எங்களோட பிரதேசத்துல சொல்லுவாங்க தங்க சுனாமின்னு சொல்லுவாங்க. பலருடைய வாழ்க்கையில அது ஒரு தங்க சுனாமி. அவங்க இருந்தது மண் வீட்டுல, ஓலை குடிசை வீட்டுல இருந்தாங்க. அந்த சுனாமி அனர்த்தத்தால் அவங்க வீடுகள் அழிக்கப்பட்ட உடனே சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் INGOs வந்து அவங்களுக்கு பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. மண் வீட்டுல இருந்தவங்க அவங்க மாடி வீட்டை கற்பனை பண்ணியும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் மாடி வீடு, அதுக்கு தேவையான தளபாடம் வசதி எல்லாம் அவங்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு வேறு இடத்துக்கு குடியேற்றினாங்க. இயற்கை அனர்த்தத்துல நன்மையும் இருக்கிறது, சில வேளைகள் தீமைகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பல மல்டி மில்லியனர்களுடைய சொத்துக்கள் சுனாமி அனர்த்தத்துல அழிக்கப்பட்டுச்சு. வெள்ளப்பெருக்குல அழிஞ்சு போகுது. ஜப்பான்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, 4வது காரணி பொருளாதாரம் அல்லது வருமானம். ரைட், இதுவும் சமூக பேச்சு ஏற்படுத்தும். அவருடைய வருமான தொடர்ச்சியாக அதிகரிக்க 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 அவர் தாழ் வகுப்பிலிருந்து மத்திய வகுப்பு, மேல் வகுப்பு என்று பேர்ந்து போய்கொண்டே இருப்பார்.
அதுவும் சமூக பேச்சு ஏற்படுத்தும். அதே போன்று வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இங்கு சாதாரணமான குடும்பத்தில் இருந்தவங்க ஒரு QSO அல்லது ஒரு சிவில் இன்ஜினியரோ முடிச்சிட்டு சவுதிக்கோ கட்டாருக்கோ துபாய்க்கோ போனாங்கன்னா அவங்களோட சம்பளம் மாதம் 15 லட்சம், மாதம் 10 லட்சம். ரைட், ஒரு வருடம் இருந்தாங்கன்னா அவங்களால 1.5 கோடி 2 கோடி ரூபாய் சம்பளம் பெற முடியும். ரைட், அவங்களோட முழு லைஃபுமே மாறும், முழு ஃபேமிலியுமே செல்வந்தர்களாக மாறுவாங்க. அப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சமூக பேச்சு ஏற்படுத்தும். அடுத்து யுத்தமும் இடப்பெயர்வு இதுவும் சமூக பேச்சு ஏற்படுத்தும். என்ன, மிக வசதியாக வாழ்ந்தவர்கள் யுத்தத்தின் காரணமாக அல்ல கட்டாய இடப்பெயர்வின் காரணமாக தங்களுடைய சொத்து பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டு போட்டு நேராங்க வேறு இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. இடம்பெயர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட சொத்தோ பொருளாதாரமோ இருக்க மாட்டாங்க. அவங்க கூடாரங்கள்ல அல்லது முகாம்கள்ல தான் வாழ வேண்டி வரும். அகதி முகாம்கள் இருப்பாங்க, இடைத்தங்கல் முகாம்கள் இருப்பாங்க, நலன்புரி முகாம்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய அந்த சமூக அந்தஸ்து அப்படியோ மாறும், அப்படியே கீழிறங்கும். அப்ப இவைகள் சமூக பேச்சை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். இது தவிர வேறு ஏதாவது காரணிகள் இருக்கா சொல்லுங்க பாப்போம். கல்வி அறிவு, திருமணம், இயற்கை அனர்த்தம், பொருளாதாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, யுத்தம், இடப்பெயர்வு, இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சமூக பேச்சு காரணிகள்? நோய்வாய்ப்படல். ஓகே. அதனால சில இடங்கள்ல பல தங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஏற்பட்டு அதற்கு கோடிக்கணக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலைமை வரலாம். ஓகே, வேற? சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுமா. நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணினது. இந்த சமூக வகுப்புகள்ல சார் பண வசதியை வச்சுதானா கீழ் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, மேல் வகுப்பு பாகுபடுத்தப்படுகிற? பண வசதி இருக்கலாம், அல்லது அந்தஸ்து இருக்கலாம், அல்லது அதிகாரமாக இருக்கலாம், அல்லது கல்வி அறிவாக இருக்கலாம். எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க பொருளாதாரத்தை வச்சுதான் நாங்க தீர்மானிக்கணும் ஸ்ரீலங்காவில். அதனால அந்த பண வசதியை பொருளாதாரத்தை வச்சுதான் நாங்க சொல்றோம். சில நாடுகள்ல கல்வி அறிவு இருக்கிறது. கல்வி அறிவை வச்சு நாங்க சமூக வகுப்பை நிர்ணயிக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சாக்க, டிகிரி முடிச்சாக்க, பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தவர்கள், பாடசாலை கல்வி பூர்த்தி செய்யாதவர்கள், பாடசாலை கல்வியை அறவே தொடராதவர்கள், அப்படி கூட சமூக வகுப்புகளை பிரிக்கலாம். சரிதானே? இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல பிள்ளைகள் இது ஒன்றும் இல்லை, பிறப்புரிமையால அவங்க சமூக வகுப்பு போடுறாங்க. பிறப்புரிமை காரணிகளால், சாதின்னு நாங்க சொல்லுவோம் காஸ்ட். என்ன, அவங்க எப்படி வருமானம் எப்படி சொத்து இருந்தாலும் அவங்க பிறப்பு ரீதியாக உயர்ந்த சாதினா உயர்ந்த சாதிதான், தாழ்ந்த சாதினா தாழ்ந்த சாதிதான். அது இந்தியாவில். இது பொதுவாக இலங்கை மற்றும் சில ஆசியாவில் இருக்கிற சில நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இந்த பொருளாதாரம் அல்லது பண வசதி தான் சமூக வகுப்புல செல்வாக்கு செலுத்து. சில வளர்ந்த நாடுகள்ல கல்வி அறிவு இருக்கிறது. சார் இப்ப ஒரு விவசாய ஒருவர் இப்ப சார் சொன்னது போல ஒரு மகாஜன சம்பத்தை ஒரு எடுத்து அவரு ஒரு பணக்காரரா மாறுறாரு. அப்ப அவருடைய நிலை நாங்க கீழ் வகுப்பில் இருந்து சமூக பயிற்சி அடைந்ததாவா கருதப்படும். அப்ப கண்டிப்பா அறிவு வட்டம் குறைவாக இருக்கலாம். தேவையான வகையில ஒரு பெரிய ஒரு மாடி கூட கொழும்புல பெரிய பங்களா வாங்குவார், பெரிய வாகன வசதி வாங்குவார், ஆடம்பர வாழ்க்கை வாழுவார். ரைட்? அப்ப அவருடைய ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நிலைமை அப்படியே மாறும் பொருளாதாரத்தின் அடிப்படையில். சில நேரங்கள் அவர் எதிர்காலத்துல என்ன செய்யலாம், ஒரு அரசியல்வாதியாக கூட வரலாம். தன்னுடைய பணத்தை சொத்தை வச்சு கொண்டு மக்களுக்கு உதவி செய்து மக்களை செல்வாக்கு பெற்று அரசியல்வாதியாக கூட வரலாம். அப்ப இந்த சமூக வகுப்புல உயர்ந்த தாழ்ந்ததுங்கிறத பொருளாதாரம் நிர்ணயிக்கும், கல்வி அறிவு நிர்ணயிக்கும், அதிகாரம் நிர்ணயிக்கும், அந்தஸ்து நிர்ணயிக்கும், பிறப்புரிமை காரணி நிர்ணயிக்கும். எங்களோட நாட்டுல பொதுவாக இந்த பொருளாதாரம் அல்லது வருமானம், பணம் இது நிர்ணயிக்கும். அதை வச்சுதான் அதை சொல்றாங்க. சரியா ரோசா? ஓகே.
அப்ப வேறு காரணம் சொல்லுங்க. இப்ப நோய் வாய்ப்படுறது ஒரு ஆள் சொன்னீங்க, வேற விபத்து சார். விபத்து நோய். ஓகே, விபத்துகள் நோய்கள் அதை சொல்லலாம். இதை சொல்லலாம் தானே, அதிர்ஷ்ட வச்சுக்கிட்டு என்ன, அதிர்ஷ்ட வச்சுக்கிட்டும் சமூக பேச்சுக்கான காரணம். ஓகே, வேற அதிகாரம். அதிகாரம் என்ன, ஒரு ஆளுக்கு வந்து சமூகத்தில் ஒரு தாழ்ந்த வகுப்பு தான் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கினால அவர் வந்து ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக மாறுறார், ஒரு அரசியல்வாதியா. பிறகு மாகாண சபை உறுப்பினராக பலாத் சபாவுக்கு போறார். பிறகு ஒரு பொது தேர்தலில் கேட்டு பாராளுமன்ற உறுப்பினராக கூட போகலாம். அதிகாரம். இந்த அதிகாரம் அதிகரிக்கவும் அவர் அந்த வகுப்புல மாறி 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 அடுத்த வகுப்புக்கு போவார். சரியா? ஓகே. அப்ப இவைகள் தான் சமூக பேச்சுக்கான காரணங்கள். சரியோ? இதுல முக்கியமானது கல்வி அறிவு. அதை நீங்க விளைவிக்கணும். ஏன்னு சொன்னா, நான் இப்ப மற்ற எல்லாத்திலையும் நாங்க சொல்கின்ற போது சொன்னா, அதுல ஏறுநிலை பேச்சும் இருக்கு, இறங்குநிலை பேச்சும் இருக்கு. இப்ப திருமணம் முடிஞ்சதுல ஒரு ஏழையான ஆண் வசதியான பெண்ணை திருமணம் முடிச்சு மேல் வகுப்பு போறார், ஏறுநிலை பேச்சு. அதே போல ஒரு வசதியான பெண் ஒரு வசதி குறைஞ்ச ஆணை முடிச்சு அவரை குடும்பத்துக்கு வந்து இறங்கு நிலைக்கும் பெறுவார். ரெண்டும் இருக்காங்க. இயற்கையான அர்த்தத்துல சிலருக்கு சுனாமி, தங்க சுனாமி, சிலருக்கு வந்து தங்களோட சொத்து எல்லாத்தையும் அழித்த சுனாமியா இருக்கிறது. ஏறு நிலையும் இருக்கு, இறங்கு நிலையும் இருக்கு. என்ன, அப்ப இந்த சமூக பேச்சு காரணங்கள்ல கல்வி அறிவு தவிர மற்ற காரணம் எடுத்து பார்த்தோம்னா அது சடுதியாக சமூக பேச்சு ஏற்படுத்தும். ஒரு நைட்டில் ஒரு ஆள் வந்து பணக்காரன் ஆயிடுவார், ஒரு அரசெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதாரு, ரைட், ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதாரு, திடீர்னு அப்புறம் மாறும். கல்வி அறிவில் அப்படி இல்லை. கல்வி அறிவினூடாக இடம்பெற சமூக பேச்சு படிப்படியா தான் மாறும். நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் எடுக்கு. என்ன, ஒரு புள்ள டாக்டர் ஆகுறதுக்கு 20 வருஷம் படிக்கும். பாடசாலை கல்வி 13 வருஷம், பல்கலைக்கழக கல்வி 5 வருஷம், வர ட்ரைனிங் அது இதுன்னு 20 வருஷம் ஆகும். அது ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போறது, ஒரு லோயர் ஆகிறது, ஒரு என்ஜினியர் ஆகிறது. ரைட். அப்ப கல்வி அறிவினால் இடம்பெறுகின்ற சமூக பேச்சு படிமுறை ரீதியானது. திடீர்னு ஏற்படுத்த மாட்டார், படிமுறை ரீதியானது சமூக பேச்சு. அடுத்து எப்பயும் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவினால் ஏற்படுற சமூக பேச்சு ஏறுநிலை பேச்சா தான் இருக்கும், சாதகமா தான் இருக்கும், நன்மையா தான் இருக்கும். ஒரு ஆளை கீழ்நிலை கொண்டு வர மாட்டார், உயர்நிலைக்கு தான் கொண்டு வரும். விளங்கிட்டோம்? எப்பவும் ஏறுநிலை பேச்சா தான் இருக்கும், படிமுறை ரீதியானதா இருக்கும், ஏறுநிலை பேச்சா தான் இருக்கும். அடுத்த முக்கியமானது அந்த கல்வி அறிவு அவர் பொருளாதாரத்துல மட்டுமல்ல, அவருடைய சமூக வாழ்க்கை, நடை, உடை, பாவனை, பேச்சு, தொடர்பு எல்லாத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றது அப்படி இல்லை. இப்போ ஒரு ஏழைக்கு ஒரு அதிர்ஷ்ட வச்சுக்கிட்டு விழுந்த ஒரு பணக்காரனானா ரைட், அவர் ஒரு செல்வந்தரா இருப்பாரே தவிர அவருடைய நடத்தையில மாற்றம் பெற மாட்டார். சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குல்லவா, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தியில் குடை பிடிப்பான் என்று. அப்படித்தான் இருக்கு. அவர் பிஹேவியர்ஸ் மாற மாட்டார், ஒரு பெருமை அடிக்கிறவரா இருப்பார், மக்களை மதிக்காதவரா மாறிடுவார் அவர். ஆனா கல்வி அறிவு உள்ளவர் அவ்வாறு இல்லை. சரிதானே? அப்ப சமூக பேச்சு காரணிகள்ல கல்வி அறிவு தவிர ஏனைய சமூக பேச்சுக்காரர்கள் இடம்பெறும் சமூக பேச்சு ஒன்று நிரந்தரமானதும் அல்ல, எப்போது நன்மையானதும் இல்லாது, அது சடுதியானதாகவும் இருக்கும். அது விளங்கிட்டோம்? விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கிட்டா விளங்க இல்லையா சொல்லுங்க. நீங்க சத்தத்தை காணல. நுஸ்ரா விளங்கிட்டே? நுஸ்ரா ஓம் சார், இதுல மரணமும் வருமான சார். எஸ், இழப்புகள் சில நேரங்கள்ல ஒரு தந்தை தந்தை இழந்தவர், குடும்பம் வறுமைக்கு போறது, சில நேரங்கள்ல அந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து கட்டி எழுப்ப முடியாமலுக்கு அந்த குடும்பமே வறுமைக்கு போன சம்பவங்களும் இருக்குது. அதுவும் பெரு. எஸ், வெரி குட். இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் சமூக பேச்சு அல்லது சமூக அசைவினுடைய வகைகள்.
ரைட். இதை 3 பிரிக்காங்க சமூகவியலாளர்கள். ஒரு வகையான பேச்சு சொல்லுவாங்க கிடைப்பேர். கிடைப்பேர்வுன்னா அந்தஸ்தில மாற்றம் இல்லை, அந்தஸ்தில மாற்றம் இல்லை, ஆனா வேற வகுப்புக்கு மாறுவாங்க. இப்ப நடுத்தர வகுப்பு இருக்கிறாங்க, நடுத்தர வகுப்புல அரசாங்க உத்தியோகத்தரும் வருவாங்க. அதே மாதிரி சுய தொழில் புரிவோர், ஒரு 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 ஷாப் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு பலசரக்கு கடை ஒரு ஆள் வச்சிருக்கார், அவர் தான் ஓனர், அவர் தான் கடையிலே நிற்கிறவர், அவரோட கடை தான் ரைட். ஒரு 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 நடுத்தர அளவிலான ஒரு கடை, அவர் தான் கடை, அவர் தான் வியாபாரம் செய்கிற, அவருக்கு தான் லாபம், அதில் எல்லாம் அவருக்கு தான். இப்போ அவர் வந்து உயர் வகுப்பா தாழ்வு வகுப்பா நடுத்தர வகுப்பா? உயர் வகுப்பா சார்? இல்ல, இப்ப ஒரு சாதாரண ஒரு சில்லறை கடை, ஒரு மளிகை கடை ஒன்று வச்சிருக்கார், ஒரு 20-25 லட்சம் ரூபாயோட சாமான் வச்சு ஒரு கடை வச்சிருக்கிறார். அவர் தான் கடையை திறப்பார், வியாபாரம் பண்ணுவார், விரும்பின கடையை போட்டுவார், எல்லாம் அவர் தான். அப்ப அவர் என்ன நடுத்தர வகுப்பு. அதே மாதிரி விவசாயம் செய்யறாக்கள் இருக்காங்க. ஒரு ஒரு விவசாயி இருக்கார், அவருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, காணி இருக்குன்னு வச்சுக்கணும். அதுல அவர் தான் விவசாயம் செய்யறார், அவர் தான் விவசாயம் செய்யறது, அதுல அறுவடை பலனில் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவரு நடுத்தர வகுப்பா, மேல் வகுப்பா, கீழ் வகுப்பா? நடுத்தர வகுப்பு. நடுத்தர வகுப்பு. இப்ப ஒருவருக்கு 200 ஏக்கர் நிலம் இருக்கு, நிறைய தொழிலாளர்களை வச்சு அந்த நிலத்துல பயிர் செஞ்சு வருமானத்தை ஈட்டுறார். 200 ஏக்கர் இருக்கு, பெரிய பெரிய தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அவர் யாரு? அவ வித்தியாசம். ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் வயல் வச்சுக்கிறவர் நடுத்தர வகுப்பு, ஒரு 100 ஏக்கர் 500 ஏக்கர் வயல் வச்சுக்கிறவர், நிலம் வச்சுக்கிறவர் மேல் வகுப்பு. ஒரு எந்த வயலும் இல்லை, ஒருவருடைய வயல்ல கூலிக்கு வேலை செய்யறார், அவர் என்ன வகுப்பு? கீழ் வகுப்பு. இப்ப இந்த நடுத்தர வகுப்பு இருக்குதானே, நடுத்தர வகுப்பு. ஒரு அரசாங்க ஒரு டீச்சர் இருக்கிற நடுத்தர வகுப்பு, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறது நடுத்தர வகுப்பு, ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற நடுத்தர வகுப்பு, ஒரு டிஓவாக அரசாங்க ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரதேச செயலகத்திலேயோ சபையிலேயோ ஒரு டிஓவா பணிபுரிகின்றவர் நடுத்தர வகுப்பு. ரைட். இவங்க ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு, அதே நடுத்தர வகுப்பில் உள்ள இன்னொரு வகுப்புக்கு பேர்ந்து போறதுக்கு பேரு கிடைப்பேர். கிடைப்பேர். உதாரணமா மேல் வகுப்புல நல்ல விளைய கொள்ளும், மேல் வகுப்புல ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவர் மகன் அதே மேல் வகுப்புல உள்ள ஒரு டாக்டரை திருமணம் முடிக்கிறார். அவர் தொழிலதிபர், முடிச்சவுடன் டாக்டர். ரைட். ரெண்டுமே மேல் வகுப்பு தான், ஆனா வித்தியாசமான வகுப்பு. இங்க கல்வி அறிவு செல்வாக்கு செலுத்து, அங்க வந்து பணம் செல்வாக்கு செலுத்து. ரைட். அப்ப அந்த வகுப்புல இந்த வகுப்புக்கு மாறி வாரார். அப்ப அந்தஸ்துல மாற்றம் இல்லை, ரெண்டுமே மேல் வகுப்பு தான். இந்த பேருக்கு பேரு கிடைப்பேர். கிடைப்பேர். இன்னும் லேசான உதாரணம் சொல்றேன். இப்ப கீழ் வகுப்புல ஒரு ஓடாவி வேலை செய்கிற, தச்சு வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கார். ரைட். அவர் என்ன செய்யறார், திருமணம் முடிச்சோ ஏதோ ஒரு வழியில வந்து ஒரு மேசன், ரைட், ஒரு மேசன் வேலை செய்கின்ற, கொத்தனார் வேலை செய்கின்ற ஒருவருடைய மகனை திருமணம் முடிச்சு அந்த வகுப்புக்கு மாறி போறார். அந்தஸ்தில் ஏதாவது மாற்றமா? ரெண்டு பேரும் என்ன வகுப்பு? கீழ் வகுப்பு தான். என்ன, ரெண்டு பேரும் கீழ் வகுப்பு தான். ரைட். அப்ப இதுக்கு பேர் தான் கிடைப்பேர். அந்தஸ்துல மாற்றம் இல்லை, ஆனா ஒரு அந்தஸ்துல உள்ள வேறுபட்ட வகுப்புகளுக்கு மாறி போறது. ரைட். ஒரு டீச்சர், ரைட், ஒரு டீச்சரா இருக்கிற ஒருவர் ஒரு 5 ஏக்கர் காணிக்குரிய சொந்தக்காரனாக மாறி போறது. நடுத்தர வகுப்புக்குள்ளே மாற்றம். இதுக்கு பேர் தான் கிடைப்பேர். விளங்கிட்டா விளங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் கிளியரா என்னமா சொல்லுங்க திரும்ப. விளங்கிட்டா விளங்க இல்லையா? இல்ல சார், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது அது. என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கை எடுத்துக்கொள்ளுமே,
மேல் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்புன்னு 3 பிரதானமான வகுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் வேறுபட்ட அந்தஸ்துள்ளாக்கள் இருப்பாங்க. உதாரணமாக மேல் வகுப்புக்குள்ள டாக்டர்ஸ் இருப்பாங்க, என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, தொழிலதிபர்கள் இருப்பாங்க, லோயர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருபட்ட வகுப்பு. ஆனால் அவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்கள் பொதுவாக வழங்குறது மேல் வகுப்பு. நடுத்தர வகுப்புல அரசாங்க உத்தியோகத்தோடு இருப்பாங்க, சொந்த தொழில் புரிகிறார்கள் இருப்பாங்க, சொந்தமாக 10 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கிறார்கள் இருப்பாங்க. இவங்க நடுத்தர வகுப்பு. கீழ் வகுப்புல மேசன் வேலை, ஓடாய் வேலை, கூலி வேலை செய்கிறார்கள் எல்லாரும் இருப்பாங்க. இந்த ஒரு வகுப்புக்கு இருக்கிறார்கள் அதே அந்தஸ்துள்ள இன்னொரு வகுப்புக்கு மாறி போறதுக்கு பேரு கிடைப்பேர். விளங்கிட்டா? ஒரு கீழ் வகுப்பு இருக்கிற ஒருவர் நடுத்தர வகுப்புக்கோ மேல் வகுப்புக்கோ பேர்ந்து போகாமலுக்கு அந்த கீழ் வகுப்புல உள்ள இன்னொரு தொழில் செய்கிற ஒரு வகுப்புக்கு மாறி போறதுக்கு பேரு தான் கிடைப்பேர். இப்ப விளங்கிட்டா? சமாந்தரம் அல்லது கிடை மாற்றம் இல்லை, அந்தஸ்துல ஒரு மாற்றமும் இல்லை. வேற வகுப்புக்கு மாறிட்டார் அவர். ஒரு மேசனா இருந்தவர் இப்ப ஒரு திருமணம், ஒரு ஓடாவிட மகளை திருமணம் முடிச்சு அந்த வகுப்புக்கு போயிட்டார். சரி, ஒரு மேசன் மகன் ஓடாவியா மாறிட்டார். பாப்பா மேசன், மகன் ஓடாவி. ரைட்? அந்தஸ்துல ஒரு மாற்றமும் இல்லை. இதுதான் சமாந்தரம், கிடைப்பேர். கிளியரா? சொல்லுங்க. ஹசானா என்ன சொல்லுங்க? ஹஸ்னா, ஹசானா தெளிவா தெளிவில்லையா? சார். ஓகே. 2வது வகை பிள்ளைகள் செங்குத்து பேர். செங்குத்து பேருக்குள்ள 2 இருக்கு. ஏறுநிலை பேர்வு, இறங்கு நிலை பேர். ஏறுநிலை பேர்வு, இறங்கு நிலை பேர். ரைட்? ஒரு கோடீஸ்வரன் தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் இயற்கை அனர்த்தத்தாலேயோ தீ விபத்தாலேயோ இழந்து தாழ் வகுப்புக்கு வாரது இறங்கு நிலை பேர். செங்குத்தாக இறங்கிட்டார் கீழுக்கு. ஒரு சாதாரணமான ஏழை அரசியல் லாபச்சீட்டின் மூலமாக ஒரே இரவுல கோடீஸ்வரன் ஆயிட்டார். அது ஏறுநிலை பேர். 2 இதுக்குள்ள வரும் செங்குத்து பேர். கிளியரா? சார். ஓகே. அடுத்த 3வது வகை இருக்கிறது ஒரு தலைமுறையுட பேர். அது என்னன்னு சொன்ன நல்லா விளைக்கொள்ளுங்க. அது கிடை பேர்வா இருக்கலாம், செங்குத்து பேர்வா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் மாற்றம் ஆறுல வருன்னு சொன்னா அடுத்த தலைமுறையில மாற்றம் மாறும். அடுத்த தலைமுறையில மாற்றம் மாறும். உதாரணமா சொல்றேன், நீங்க ஒரு டீச்சர், ரைட்? நீங்க ஒரு டீச்சரா இருக்கக்குள்ள, ரைட், பிரின்சிபல் எக்ஸாம் ஒன்று பிரின்சிபலா போயிட்டீங்க. பிரின்சிபல் ஆயிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு SLEAS கிடைச்சி ஒரு உயர்வாண்மை தொழில் உள்ள ஒரு கல்வி நிர்வாக அதிகாரியா போயிட்டீங்க. நீங்க தான், ரைட்? அப்ப இது செங்குத்து பேச்சு. நீங்க அப்படி ஏறிட்டு போறீங்க, உங்களதான் மாற்றம். அப்படி இல்லாமலுக்கு நீங்க ஒரு ஆசிரியர், உங்களோட மகன் அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் படிச்சு டாக்டர் ஆகி மெடிசின் ஆகி அவர் மேல் வகுப்பு போயிட்டார். ரைட்? அப்ப உங்கள மாற்றம் இல்லை. நீங்க டீச்சர் தான், நீங்க நடுத்தர வகுப்பு தான், உங்களோட மகன் தான் மேல் வகுப்பு. இதுக்கு பேர் தான் ஒரு தலைமுறையோட பேர். உங்கள மாற்றம் இல்லை, உங்களோட அடுத்த பரம்பரையில் உங்களோட மகளை வேற சமூக வகுப்புக்கு பேர்ந்து போறது. அவ்வாறான பேச்சுக்கு பேரு ஒரு தலைமுறையோட பேர்வு. கிளியரா? சார். ஓகே. சார் கிளியர் சார். இதை பாருங்க, கல்வியினால் இடம்பெறுகின்ற சமூக பேச்சுடைய சிறப்பியல்புகள். கல்வியினால் இடம்பெறுகின்ற சமூக பேச்சினுடைய சிறப்பியல்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதும் ஏறுநிலை பேர். ஏன்னா எப்போதும் நன்மையை நோக்கித்தான் இருக்கு, உயர்வை நோக்கிதான் இந்த பேச்சு நடக்கும் கல்வியால். அத பல்வேறு அம்சங்கள் அசைவு ஏற்படும். ஒரு கல்வியால் ஒரு சமூக பேர் ஏற்பட்டா அவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, நம்பிக்கை, பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை எல்லாத்துலயும் மாற்றம் பெறும்.
கல்வி அப்படிப்பட்டதுதான், எல்லாத்துலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது முக்கியமான விஷயம், நீடித்து நிலைத்தது. திடீர்னு பிறகு சடுதியா மாற மாட்டேன், வீழ மாட்டேன். என்ன நாங்க படிச்சது, கற்றோருக்கு சென்றிடம் எல்லாம் சிறப்பு. என்ன கல்வியை கல்வரால் அபகரிக்கையில், அது தீயால் எரிக்கையில் எல்லாம் பார்த்திருக்கேன். அதான் நீடித்த தன்மை, அப்படியே கூடிக்கொண்டே போகும். அது படிமுறை ரீதியானது. மெது 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 மெதுவாக மாறும். நான் சொன்ன மாதிரி 20 வருஷம் 25 வருஷமாகும் அந்த படிநிலையில மாற்றம் மாறுது. அது செல்லா வச்சுட்டு மாதிரி ஒரு நைட்ல விழாது. 20 வருஷம் காத்திருப்புக்கு முயற்சிக்கு பிறகுதான் அந்த பலன் கிடைக்கும். அடுத்த நன்மை, ஒரு தனிநபரை மாற்றம் இல்லாது பரந்தளவில் செய்யும். அந்த ஃபெமிலியே மாற்றம் எப்படியும் ரைட், அந்த ஃபெமிலியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கல்வியினால் இடம்பெற சமூக பேச்சுக்குரிய சிறப்பியல்பு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் தரப்போறேன். அதுக்கு பிறகுதான் நான் இந்த விஷயத்தை சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கணும். ரைட், உங்களுக்கு ஒரு வேலை தரப்போறேன். ரைட், இப்ப எங்களோட நாட்டில 3 சமூக வகுப்புகள் இருக்கின்ற பார்த்தோம். சமூக வகுப்புக்குள்ள அசைவு பேச்சியல் நடக்குது. நாம சமூக பேச்சு ஏற்படுத்துறதுக்கு, கல்வியின் ஊடாக சமூக பேச்சு ஏற்படுத்துறதுக்கு எங்களோட நாட்டில் அதான் சந்தர்ப்பம். ரைட், கல்வியினூடான சமூக பேச்சு ஏற்படுத்துறதுக்கு எங்களோட கல்வியில என்னென்ன மாற்றங்களை செய்ய வேணும், நீங்க தான் யோசிக்கப்படுங்க. ஒரு சமூக வகுப்பிலிருந்து தாழ்ந்த ஒரு வகுப்பிலிருந்து ஒரு உயர்ந்த வகுப்பை நோக்கிய பேச்சியை கல்வி ஏற்படுத்து. இந்த சமூக பேச்சியை தூண்டுறதுக்கு, பரவலாக எல்லாரிலும் ஏற்படுத்துறதுக்கு கல்வியில என்னென்ன மாற்றங்களை செய்ய வேணும், இது சம்பந்தமா உங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். நீங்க சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரும். இப்போ 8:15 நேரம் 8:25 சொல்லுவோம். கேள்வி விளங்கிட்டா? சமூக பேச்சை கல்வி தூண்டுவதனால கல்வியில ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், அதை துரிதப்படுத்துறதுக்கு என்னென்ன மாற்றங்களை செய்யவும். கேள்வி விளங்கிட்டு தானே? இல்ல சார், சார் இன்னொருக்கா சொல்லுங்க சார். அதாவது நாங்க இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம், சமூக பேச்சியை கல்வி ஏற்படுத்துது, கல்வியில இடம்பெற சமூக பேச்சு பல சிறப்பான இயல்புகளை கொண்டு பார்த்தோம். இந்த சமூக பேச்சியை, கல்வியினால் இடம்பெறுகின்ற சமூக பேச்சியை பரவலாக்குறது, அதிகமான மக்களுக்கு அல்லது நாட்டில் உள்ள எல்லோருக்கும் இதனூடாக நன்மை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கல்வியில என்னென்ன மாற்றங்களை செய்யும். விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? கேள்வி என்னென்ன மாற்றங்களை செஞ்சா இந்த கல்வியினுடனான சமூக பேச்சியை துரிதப்படுத்தலாம், தூண்டலாம். ரைட், கேள்வி விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, அப்போ ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்லணும். ரைட், இப்போது 8:15 8:25 சந்திப்பு. சரியா? ஓகே.
ஓகே பாப்போமா? ரெடியா? யார் சொல்ல போறீங்க? யாரால சொல்ல? சமூக பயிற்சியை கல்வி தூண்டுவதனால அதை நாங்க இன்னும் பரவலாக்குறதுக்கு கல்வியில என்னென்ன மாற்றங்களை நாங்க செய்ய வேண்டும், செய்யலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சார் சொல்லுங்க ஹஸ்மியா, சொல்லுங்க. கேக்குதா சார்? எஸ் கேக்குது. சமூக பேர்வை தூண்டுறதுக்கு கல்வியில நாங்க ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இன்னும் அதை பரவலாக்குறதுக்கு முதலாவது நான் கொஞ்சம் தொகுத்தெடுத்திருக்கிறேன் சார். சுருக்கமா சொல்றேன். விழிப்புணர்வு, அதாவது பெற்றோர்கள் மாணவர்கள் 2 பேருக்கும் கல்வி பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். கல்வி நாங்க கற்றேன்னு சொன்னால் கல்வி கற்றதுக்கு பிறகு எங்களோட நிலைமை எப்படி மாறும், கல்வி கற்காம நாங்க இருந்தேன்னு சொன்னால் எங்களோட நிலைமை எப்படி மாறும்னு சொல்லி பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வுகளை கொடுக்கணும். இது மாணவர்களுக்கு அடிக்கடி நாங்க பாடசாலையூடாக இப்படி கொடுக்கலாம். அடுத்தது கல்வி இப்ப சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அப்படி இல்லாட்டி கவனக்குறைவு காரணமாக சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகளோட விடயங்கள்ல கல்வி விடயங்கள்ல கணக்கெடுக்காம இருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிள்ளைகளை இந்த ஒரு மாசத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ இல்லாட்டி கிழமைக்கு ஒரு தடவை இப்படித்தான் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவாங்க. சிலவங்க அனுப்பாமையும் விடுவாங்க. இவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும். பாடசாலை வராம பிள்ளைகளை வீட்டுல நிப்பாட்டி வச்சுக்கிறார்களுக்கு சில ஆட்கள் என்ன செய்வாங்க என்றால் இந்த பிள்ளைகளை நிப்பாட்டி வேலைகளுக்கு அமர்த்துறது, அந்த விஷயங்கள் தொடர்பா சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு எதிராக. அடுத்த விஷயம், பொருளாதார வசதி குறைந்தவர்களுக்கு நான் வசதி அளிக்கணும். சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக டேலண்ட் இருந்துன்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு கல்வி பெற முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைகள். பொருளாதார சிக்கல் இருக்கும். இவங்களுக்கு நாங்க பொருளாதார வசதி அளிக்கணும். இது இப்ப ஒவ்வொரு அந்த ஊர் ரீதியாகவும் அளிக்கலும், அடுத்தது அரசாங்க ரீதியாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு A லெவல்ல சமூர்த்தி உள்ள ஆட்களுக்கு O லெவல் நல்லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் A லெவலுக்கு ஒரு தொகையோடு கொடுப்பாங்க. மாசத்துக்கு 2000 3000 இது போல கொடுப்பாங்க. அப்ப அது அடுத்தது ஸ்காலர்ஷிப். இப்ப A லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேற ஸ்ட்ரீம் பயோ அப்படின்னு போக்கொள்ள அவங்களுக்கு விசேட அந்த ஃபவுண்டேஷன்களால உதவிகள் கிடைக்கும். O லெவல் நல்லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது சமூக ரீதியாத்தான் அதுவும் இடம் பெறுகுது. சமூகத்துல கொஞ்சம் கூடின வசதி படைத்த ஆட்கள் இவங்க கொஞ்சம் பிள்ளைகளை தெரிவு செஞ்சு அவங்களோட படிப்பு முடியும் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இதுகளை ஊக்குவிக்கணும். அடுத்தது பாடசாலை ரீதியா இலவச, அரசாங்க ரீதியாக இலவச உணவு, அடுத்தது சீருடை, இலவச பாடநூல் விநியோகம், இதுகளும் நடக்கிறதால இன்னும் பிள்ளைகளுக்கு கல்வி தூண்டப்படுது. அடுத்தது போட்டியல் பரிசுகள். இப்ப உதாரணத்துக்கு கல்வி தொடர்பான தமிழ் தின போட்டி, அந்த மாதிரி போட்டியல், சித்திர போட்டிகள் இப்படி நடத்துறதும் அதுக்குரிய பரிசுகளை கொடுக்குற நேரம் அதை பார்க்குற ஏனைய பிள்ளைகளும் தானும் இதுக்கு வரணும், நானும் பரிசு எடுக்கணும், பாராட்டு பெறணும்னு சொல்லி அவங்க முன் வருவாங்க. அடுத்தது துறை ரீதியான போட்டி, அடுத்தது ஊக்குவிப்பு. அதாவது இப்ப கல்விக்குள்ள எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்ப கல்வியில சிலவங்க படிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க, சிலவங்க சித்திரம் வரைகிறதுல, சிலவங்க பாட்டு பாடுறதுல, சிலவங்க கவிதை எழுதுறதுல, சிலவங்க
இந்த விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமா இருப்பாங்க. இது மாதிரியான இந்த ஒவ்வொரு துறை ரீதியா நாங்க மேற்கொள்ற நேரம் ஒவ்வொரு துறை ரீதியான டேலண்ட் வச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க போட்டியெல்லாம் நடத்துற நேரம். அடுத்தது பாடசாலைய இன்னும் நாங்க பாடசாலை கல்வியை விருப்பமா மாத்துறதுக்காக சுற்றுலா, அடுத்தது வந்து விளையாட்டு போட்டிகள், சிறுவர் சந்தைகள், இது மாதிரியான நிகழ்ச்சி திட்டங்களை நாங்க பாடசாலை கல்வி உள்ளுக்கு கொண்டு வர நேரம் பிள்ளைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தூண்டப்படுவாங்க கல்விக்கு. அது வந்து பாடசாலை வந்து விருப்பக்குரிய இடமா மாறி ஸ்கூலுக்கு வர வீதமும் கூடும், பிள்ளைகளும் படிப்பாங்க. இது வந்து பாடசாலை ஊடாக கொடுக்கக்கூடிய நாங்க விஷயங்கள். அடுத்தது நாங்க என்ன செய்வோம், பாடசாலை கல்வியை முடிச்சாள்கள் இல்லாட்டி சின்ன வயசுல கல்வியை பெற முடியாம நின்றாக்கள், இவங்க வீட்டுல திருமணமாகி வீட்டு பணிப்பெண்களா இருக்கிற பெண்கள், இவங்களுக்கும் நாங்க என்ன செய்யலும்னா கல்வியை எங்களுக்கு கொடுக்கலும். அதாவது முறையியல் கல்வி மூலம் இப்ப வருகிறது குக்கரிங் கோர்ஸ், அடுத்தது மெஹந்தி கோர்ஸ், தையல், கேக் கோர்ஸ் என்று பலவிதமான அந்த முறையில் கல்வி ஊடான கோர்ஸ்கள் நடக்குது. சின்ன சின்ன காலப்பதி 6 மாதம், 3 மாதம், 1 வருடம், அப்படி அதுகளுக்கு ஊடாக அதுகளை நடாத்துற நேரம் இன்னும் அந்த முந்தி கல்வி பெற முடியாத சூழ்நிலையில இருந்தாக்கள் தூண்டப்பட்டு அவங்களும் கல்வி பெறக்கூடிய நிலைமைக்கு வரும். அடுத்தது கல்வி மூலம் தொழில் வழிகாட்டல் மற்றும் தொழிற்பயிற்சி வகுப்புகள், அதுவும் அப்படித்தான். இப்ப அந்த முறையில் கல்வி மூலம் என்ன செய்யலும்னு சொன்னால், இப்ப ஓ லெவல்ல அந்த ஃபெயில் ஆகி நின்றால் அவன் ஏ லெவலுக்கு போக மாட்டான், அவன் வாழ்க்கை அப்படியோ வைத்திரும். அதுக்கு அவங்கள எடுத்து நாங்க என்ன செய்யலும்னு சொன்னால் தொழில் வழிகாட்டல், உங்களுக்கும் இன்னும் வாழ்க்கை முடியல, இன்னமும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அதை காட்டி நாங்க அவங்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கி தொழில் வழிகாட்டல்கள் வழங்க இயலும். அது இப்ப உதாரணத்துக்கு அது வந்து நடைமுறையில இருக்குது. இப்ப டெக்னிக்கல் காலேஜ் அப்படி அதுகள் மூலமா வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது. அடுத்தது நாங்க பாடசாலை ரீதியாக பெற்றோர் வட்டம், ஆசிரியர் வட்டம் இதுல நடத்தணும். ஆசிரியர்களுக்கும் நாங்க என்ன செய்யணும்னா ஊக்குவிப்பு கொடுக்கணும். இடைக்கட செமினார்களை நடத்தி அவங்களோட வான்மைகளை விருத்தி செஞ்சு பிள்ளைகளுக்கு இப்படித்தான் படிப்பிக்கணும், பிள்ளைகளுக்கு இந்த முறையில தான் கல்வியை கொடுக்கணும், விருப்பத்துக்குரிய இடமா மாத்தணும், கல்வியை விருப்புக்குரிய இடமா மாத்தணும்னு சொல்லி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கு அதாவது பெற்றோர்கள்ல வந்து நிறைய பேர் நல்ல பொருளாதார அந்தஸ்து ரீதியா கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்வியை பத்தி ஒரு புள்ள படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்காது. அது இப்ப நாங்க சமூகத்துல பரவலா பார்க்கக்கூடியதுதான். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்ப அவங்களோட வாழ்க்கை இப்படி மாறலாம். பொருளாதாரம் குறைந்த நேரம் கல்வியில வந்து பின்தங்கினத்தால நேரத்தோட கல்வி பெறாம இருந்ததால பொருளாதாரம் குறைஞ்சிச்சுன்னா அவங்களோட சமூக வெப்பும் கீழே இறங்கும். அதை நாங்க விளங்கப்படுத்தணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த கல்விக்கு உடன்பாடு இல்லாத பெற்றோர்களை நாங்க இனங்கண்டு அவங்களுக்கு அடிக்கடி நாங்க அவங்கள சந்திச்சு அவங்களோட தொடர்புகளை மேற்கொண்டு அவங்களுக்கு விழிப்புணர்வுகள் அட்வைஸ்கள் கொடுக்கறதன் மூலமா சமூகத்துல அந்த கல்வி அப்படியே பின்னுக்கு போகாம எங்களுக்கு இன்னும் அதை பரவலாக்குறதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்ய இயலும். சரி சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகேம்மா, ஓகே 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 சிறப்பு. பரவலான கருத்துக்களை நீங்க சொல்லி சொல்றீங்க, வாழ்த்துக்கள். ரைட், வேறு யாராவது? அவங்க பெரும்பான்மையான கருத்து சொல்லிட்டாங்க, இருந்தாலும் விடுபட்ட கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாடசாலை ரீதியாக எல்லா இடங்கள்லயும் மொழி கற்கைகளுக்கு அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்க வழங்கலாம். உதாரணமாக ஆங்கில மொழியை கற்பதற்கான ஆங்கில மொழியை கற்பதனால அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களோட சமூக பயிற்சி இடம்பெறுவதற்கு துணையாக இருக்கலாம். இது தவிர பாடசாலை மட்டங்கள்ல கல்விகள்ல வந்து கல்வியில சம வாய்ப்புகளை வழங்கலாம். உதாரணமாக இப்ப அரசாங்கத்தால இலவச பாடநூல், இலவச சீருடைகள், கட்டாய கல்வின்ற பெயர்ல இப்படியான சந்தர்ப்பங்களை வழங்குவதன் மூலமாகவும் சமூக பயிற்சியை கல்வியின் மூலம் தூண்டலாம்னு சொல்லணும். யாராவது?
வெறுமனே பரீட்சையை மட்டும் மையப்படுத்தின கல்வி இல்லாம தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த கல்வியாக மாற்றலாம். சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல மாதிரி சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில கல்வியை நாம மறுசீரமைப்பு செய்யணும். உள்நாட்டுல தொழில் வாய்ப்பை மாத்திரம் கற்றுக்கொள்ளாமலுக்கு சர்வதேச ரீதியாக அல்லது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை இலக்காக கொண்ட கல்வி நாங்க வழங்க வேண்டும். இந்தியா அழகா செய்யறாங்க. இந்தியாவில் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் ஒரு புதியதொரு கருவி அல்லது புதியதொரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த கற்கிணறு இந்தியாவோட பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்படும். அதை டார்கெட் பண்ணி அப்படியான அந்த உயர்கல்வி வாய்ப்பு வந்து அவங்க அந்த இலக்கோடு செய்யறாங்க. அதனால ஐடி ஃபீல்டில் வந்து உலகளாவிய ரீதியிலே இந்திய மாணவர்கள் முன்னிலை வைக்கிறதுக்கான காரணம் அது. அப்படியான வகையில் எங்களை கல்வியை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். ஓகே, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள். ரைட், நானும் சில விடயங்களை மேலதிகமா சேர்த்திருக்கிறேன் பாருங்க. இது பொதுவாக நீங்க சொன்ன விடயங்களை எல்லாவற்றையுமே சேர்த்து மிக சுருக்கமாக்கி இருக்கிறேன். ஹஸ்மியா சொன்ன நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வருது. முதலாவது, இலவச கல்வியை வந்து நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். இலவச கல்வியை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேணும். அதாவது எந்த ஒரு மறைமுகமான கட்டணமோ அல்லது பொருளாதார ரீதியான காரணங்களால ஒருவர் கல்வி வாய்ப்பை பெற தவறுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமலுக்கு ஒரு பரவலான இலவச கல்வியை வந்து நடைமுறைப்படுத்துறது. இரண்டாவது முக்கியமான கட்டாய கல்வி. நீங்க சொன்ன நிறைய விஷயம் அதுக்குள்ள வருது. கல்வியை கட்டாயப்படுத்துறது. 6 தொடக்கம் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் கல்வியை பெறுவது கட்டாயம். அது ஒரு உரிமையும் கூட. இதை மறுப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை வந்து நாங்கள் எடுக்கலாம். இது உச்ச அளவில் எங்களோட நாட்டில் 1956ஆம் ஆண்டில் இந்த கட்டாய கல்வி சட்டம் இருந்தாலும் ஒல்லாந்தர் கால பகுதியில் இந்த கட்டாய கல்வி சட்டம் இருந்திருக்கிறது. ஒல்லாந்தர் கால பகுதி மிகவும் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறாங்க. ஒரு புள்ள பாடசாலை செல்ல வேண்டிய வயதுல பாடசாலைக்கு வருகை தராமல் வேலைக்கு சென்றால் அந்த பெற்றோருக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருக்காங்க. அதிகமான வரிய வசூலிச்சிருக்காங்க. அப்படி அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு புள்ள வந்து வேலைக்கு போகத்தான் வேணும், வீட்டுல பேரண்ட்ஸுக்கு சுகம் இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு விடுவிப்பு கொடுப்பாங்களா, அவங்களே ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அவங்களோட அந்த கல்வி கட்டாய கல்வி இருந்தாங்க விடுவிக்கிறோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியான வகையில கட்டாய கல்வியை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேணும். எங்களோட நாட்டில் கட்டாய கல்வி சட்டம் இருந்தாலும் இன்னும் பாடசாலையில கல்வி பெற வேண்டிய வயதுல வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற கடைகள்ல நிற்கின்ற ஆபத்தான வேலைகளை நிற்கின்ற பல தொழில்கள்ல சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. அது ஒரு முக்கியமான. 3வது, சம வாய்ப்பு கல்வி முக்கியம். கொழும்புல ரோயல் கல்லூரியில கற்கின்ற ஒரு மாணவருக்கு எந்த வசதி வாய்ப்பு அந்த பாடசாலையில கற்பதால கிடைக்குதோ அதை வந்து ஒரு கிராமப்புறத்தில், அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில், கெக்கிராவையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில கற்கின்ற மாணவனுக்கு அந்த வசதியும் வாய்ப்பும் கிடைக்கும். அதான் வாய்ப்பு சமத்துவம். அங்க கணனி, அடுத்தது அவங்களுக்கு மடிகணினி, அவங்க இணையதள வசதி, நீச்சல் தடாகம், கிரிக்கெட் பயிற்சி எல்லாம் அங்க உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அது கிராமப்புறத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அப்ப கல்வியிலிருந்து நாங்க ஒதுங்குறதுக்கான காரணம் இந்த வாய்ப்பு சமத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அடுத்தது பொதுக்கலை திட்டமும் பொதுக்கல்வி. பொதுக்கலை திட்டம் சொல்றது பாடசாலைகள் அனைத்துக்கும் பொதுவான கரிக்குலம். இன்டர்நேஷனல் ஸ்கூல், பைலிங்குவல் அப்படி எல்லாம் பிரிக்காமல் பொதுவாக அனைவரும் ஒரே விதமான கல்வியை கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பொதுக்கல்வியை பரவலாக்குது. இன்னும் சமூக தேவைகளுக்கு ஏற்றால் சமூகத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில இந்த பொதுக்கல்வியை பரவலாக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது இந்த சமூக பேர்வு திட்டம். அடுத்த பொதுவான மதிப்பு. நீங்க சொன்ன விஷயம்தான். பரீட்சை மையமாக கொண்ட மதிப்பீடுகள் வழங்கப்படாமல் மாணவருடைய தேர்ச்சி, ஆற்றல், ஆளுமை, புறக்கிருத்திய செயற்பாடுகள் மீதான ஆர்வம் எல்லாமே கருத்தில் கொள்ளப்பட்டு மாணவர்களுடைய ஆற்றல், திறன்கள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இதன் மூலமாக பன்முக ஆளுமை கொண்ட மாணவ சமூகத்தை நாங்கள் உருவாக்கலாம். இதனால சமூகத்தில துரிதகதியான மாற்றங்கள், பேர்வுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுது. சரிதானே? ஓகே, இந்த செய்தி தான் நாங்கள் இதுக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகே. அப்ப சமூக வகுப்புண்டா என்ன
ஓகே பாருங்க, நாங்கள் இந்த டாபிக்ல பார்த்திருக்கிறோம். கடந்த கிளாஸ்ல இருந்து நாங்க பார்த்து கொண்டு வரோம். சமூக வகுப்பு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்லைடு எல்லாம் போடுவேன், நானா உங்களோட குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுவேன். சமூக வகுப்பை நிர்ணயிக்கிற காரணிகளை பத்தி பார்த்தோம். யார்கிட்ட கேட்டீங்க, பொருளாதாரம் மட்டும்தான காரணம்? இல்லை, கல்வி, தொழில் அந்தஸ்து, வீட்டு வசதி, சாதி, வாழ்க்கை கோல், இப்படி நிறைய காரணிகள் சமூக வகுப்பை நிர்ணயிக்க. எங்களோட நாட்டுல பொருளாதாரம் தீர்மானிக்கும். சரியா? ஓகே. அடுத்தது இளைஞர் இலகுன்ற சமூக வகுப்பு பத்தி பார்த்தோம். அந்த சமூக வகுப்பும் கல்வி, இதை வந்து நாங்க ரெண்டு கண்ணோட்டத்துல பார்த்தோம். சமூக வகுப்பு கல்வியில தாக்கம் செலுத்துது, கல்வி சமூக வகுப்புல தாக்கம் செலுத்துன்னு சொல்லி இருவழி தொடர்கள் நாங்க பார்த்தோம். அது சமூக வகுப்பு கல்வியில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி முதல் பார்த்தோம். இன்றைய கிளாஸ்ல வந்து நாங்க கல்வி சமூக வகுப்பு ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு பத்தி பார்த்தோம். அதே மாதிரி சமூக படிநிலையாக்கம், அல்லது சமூக அடுக்காக்கம், சமூக பேச்சு சம்பந்தமாக பார்த்தோம். சமூக பேச்சுக்கான காரணிகள் பற்றி நீங்களும் சொன்னீங்க, நானும் சில காரணிகளை சொன்னேன். சமூக பேச்சில வகைகளை பற்றி பார்த்தோம். கிடை பேச்சு, செங்குத்து பேச்சு. செங்குத்து பேச்சு ரெண்டா பிரிக்கலாம், ஏன்னா ஏறுநிலை பேச்சு, இறநிலை பேச்சுன்னு பார்த்தோம். அடுத்ததாக கல்வியால் இடம்பெறுகின்ற சமூக பேச்சின் சிறப்பியல்புகளை பற்றி பார்த்தோம். இறுதியாக சமூக பேர்வை கல்வி தூண்டுவதனால் கல்வியில என்னென்ன மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் விஷயத்த பார்த்தோம். எல்லாருக்கும் விளங்கி இருக்கின்ற நம்புறோம். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகிறோம், சமூக மாற்றம். அப்ப சமூக வகுப்பு, சமூக அடுக்காக்கம், சமூக பேச்சுங்கிறது ஒரு வேறுபட்ட டாபிக். இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த டாபிக் சமூக மாற்றம், சோசியல் சேஞ்ச். இது கல்வியில எந்த வகையில பங்களிப்பு செய்யுது, கல்வி எந்த வகையில சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது, இந்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா? நான் கதைக்கிற தெளிவா இருக்குது தானே பிள்ளைகள்? தெளிவா கேட்குது உங்களுக்கு? சொல்லுங்க ரிசானா. இந்த டாபிக்ல நாங்க பார்க்க போற டாபிக்ஸ் இவ்வளவுதான், சப்ஹெடிங்ஸ் இவ்வளவுதான். சமூக மாற்றம்னா என்னன்னு பார்க்க போறோம், சமூக மாற்ற காரணிகள் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம், சமூக மாற்றத்துக்கும் கல்விக்கும் இடையிலான தொடர்புகளை பத்தி பார்க்க போறோம், சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய துறைகளை பத்தி பார்க்க போறோம். கடந்த காலங்கள்ல எங்களோட நாட்டுல சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்று பார்க்க போறோம். எதிர்காலத்துல எங்களோட கல்வியில சமூக மாற்றத்துக்கு ஏற்ப என்னென்ன மாற்றங்களை நாங்க செய்ய போறோம், இந்த விஷயத்த பார்க்கணும். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு பத்தி நாங்க தொடர்ந்து பேச போறோம். இன்னைக்கு முடியுமான வரைக்கும், இன்னைக்கு கிளாஸ் முடியுமான வரைக்கும் இவருடைய விஷயங்களை பார்ப்போம். எஞ்சியது இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியானே? ஓகே. முதலாவதாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், சமூக மாற்றம்னா என்ன, சமூக மாற்றம்னா என்ன. சரிதானே? இந்த ஸ்லைட பார்க்கறது போது யாராவது எனக்கு சொல்லி இல்லவா சமூக மாற்றம்னா இதுதான்? யாரு சொல்லி சமூக மாற்றம் நான் இதைத்தான் கருதுறேன் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? சார், கலாச்சாரமும் சமூகத்தின் அமைப்பு நடத்தைகள் ஏற்படுற அடிப்படையான மாற்றங்கள் சமூக மாற்றம் எனப்படும். கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் நடக்கிற அடிப்படையான விடயங்கள் ஏற்படுத்தப்படுற மாற்றம் சமூக மாற்றம் சொல்றோம். வேறு யாராவது? மேரி இனஸ்டா சொல்லுங்க. அசானா சொல்லுங்க, நுஷ்ரா சொல்லுங்க. கருத்துக்களை வரவேற்கிறோம். மேகலா சொல்லுங்க, மனோதர்ஷினி, ரவீந்திர ராகுலன், தியோலன், ரஸ்மியா, ஷிஃப்னா, ஷிஃபா, ஷெரி, சகுந்தினி, யாராவது சொல்லலாம். சொல்லுங்க, சமூக மாற்றம்னா என்ன, நீங்க என்ன நினைக்கீங்க?
மாற்றங்கள்ல சொல்லலாம். வாய்ஸ் தெளிவு இல்லாம இருக்குது. மற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா? வந்துச்சு. ஹசானா நடத்தை ரீதியான மாற்றங்களை சொல்லலாம் சார். நடத்தை ரீதியான மாற்றங்களை சமூக மாற்றம் சொல்லலாம். நடத்தையில், அதாவது மனிதர்களுடைய நடத்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். உதாரணம் ஒன்று சொல்லுங்க. நம்ம எனக்கு இது சமூக மாற்றம் சொல்லக்கூடிய விஷயம். சொல்லுங்க. இது சமூக மாற்றம், இப்படி இருந்தது இப்படி மாறிருக்கு சமூகம், அப்படி சொல்லக்கூடிய உதாரணம். யாராவது? இந்த சமூகத்துல வாழ்ற மக்களிடையே ஏற்படுற அபிவிருத்திகள் சார். எஸ், ஓகே, அதுவும் மாற்றம் தான். அபிவிருத்தி ஒரு மாற்றம். உதாரணமாக நாங்க சாதாரணமாக குடிசை வீடுகள். சார் எனக்கு கூட வாய்ஸ் கொஞ்சம் இந்த வால்யூம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். நான் மேக்ஸிமம் வால்யூம்ல வச்சிருக்கேன். அப்படியா? பிள்ளைகள் மற்றாக்கள் எப்படி தெளிவில்லாம இருக்க நான் பேசுறது? நுஸ்ரா சார் எனக்கு சில நேரங்கள்ல அப்படித்தான் சார். என்னமா? சில நேரங்களும் கூட சவுண்ட் வந்து கொஞ்சம் குறையதான் இருக்கு. குறையத்தான் இருக்கேனே. ஓகே ஓகே. நெட்வொர்க்ல சிக்கலோ தெரியல. நான் வைஃபை யூஸ் பண்றேன், நான் டெலிகாம்ல. சரி, ஓகே, நான் முடியுமா கொஞ்சம் ஒலிவை கூட்டி பார்க்குறேன், இந்த சத்தத்தை கூட்டுறேன். உதாரணமாக எங்களோட பொழுதுபோக்குல மாற்றம் என்ன? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் எங்களோட பொழுதுபோக்காக நாங்கள் டிவி பார்க்கறது, இல்லாட்டி பின்னேரங்களில் விளையாடுறது, ரைட், அல்லது நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, இப்படியான ஒரு பொழுதுபோக்கை வச்சுக்கிருந்தோம். இப்போ எங்கள் அதிகமான ஒரு பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். போன்ல கேம் விளையாடு. எஸ், மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறது, மொபைல் ஃபோனில் சமூக வலைத்தளங்களில் தொடர்பாக இருக்கிறது. அப்போ எங்களோட பொழுதுபோக்குல மாற்றம் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு சமூக மாற்றத்தை குறிக்குது. நாங்கள் எல்லோருமே சாதாரணமான வீடுகளில் ஒரு 15-20 வருடங்களுக்கு சாதாரணமான வீடுகளில், என்ன, கூரை வீடுகளில் வாழ்ந்தோம். இப்போ எல்லார வீடுகளுமே மாடி வீடுகளாக, கொங்கிரீட்களால் அமைக்கப்பட்ட மாடி வீடுகளாக மாறியிருக்கு. அப்போ எங்களோட வீட்டுல தன்மையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது. எங்களோட உணவு பழக்கத்துல மாற்றம் என்ன? பெரும்பாலும் நாங்கள் வீடுகளில் சமைச்ச உணவுகளை தான் கடந்த காலங்களில் சாப்பிடுவோம். இப்போ எல்லோருமே பெரும்பாலும் கடைகளில் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் மீதான மோகமும் விருப்பமும் எங்கள் எல்லோருக்கும் அதிகரித்து கொண்டு வருது. அப்போ இந்த உணவு பழக்கத்தில் மாற்றம், ஆடை அமைப்பில் மாற்றம். இப்போ முஸ்லிம் பெண்கள் முதல் இந்த கருப்பு நிற அபாயா தான் பெரும்பாலும் போடுவாங்க. 95% கருப்பு நிறம் தான் போடுவாங்க. இப்போ கருப்பு நிற அபாயா போடுறவர்களை காண்பதே அரிது. இப்போ பல வர்ணங்கள்ல, பல வடிவங்கள்ல, பல டிசைன்கள்ல அவங்களுடைய அபாயாக்கள் இருக்கிறது. மாற்றம், ரைட். அப்ப சமூக மாற்றம் சொல்ல என்னன்னு சொன்ன பிள்ளைகள், சமூக கூறுகள்ல அது நடை உடை பாவனையா இருக்கலாம், வாழ்க்கை முறையா இருக்கலாம், உணவு பழக்கமா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம், ரைட், வருமானமா இருக்கலாம். இவற்றில ஒன்றிலோ பலவற்றிலோ ஏற்படுகின்ற மாற்றம் சமூக மாற்றம். இப்ப இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் பேசுற தெளிவு அடிக்குதானே ராகுலன்? இப்போ ஓகேவா? ஓகே. அப்ப சமூக மாற்றம்னு சொன்னா சமூக கூறுகள் ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ ஏற்படுகின்ற வேறுபாடு அல்லது மாறுபட்ட தன்மை, இருந்ததை விட வித்தியாசம். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். அதான் வேறுபாடு. வேறுபாடு அல்லது மாறுபட்ட தன்மை சமூக மாற்றம் என கருதப்படுகின்றது. சமூகத்தின் அங்கத்தவர்களான மனிதர்களின் நடத்தைகளில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களையும் சமூக மாற்றங்களாக அடையாளப்படுத்தலாம். உதாரணமா, முதல் வீதியில ஒரு விபத்து ஏற்பட்டா, வீதியோரம் ஒரு விபத்து ஏற்பட்டா, வீதியில பயணம் செய்கிறார்கள் தங்களுடைய வாகனங்களை அப்படியே நிறுத்தி விட்டு அந்த விபத்தில் சிக்கினவர்களை காப்பாற்றுவாங்க.
உடனடியாக அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த பாதிக்கப்பட்டவர் அப்புறப்படுத்துவாங்க, அவருக்கு முதலுதவி அளிப்பாங்க, அவரை ஆட்டோவிலையோ ஆம்புலன்ஸ்லையோ அல்ல தன்னுடைய வாகனத்தை ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையில கொண்டு சேர்ப்பாங்க. இதுதான் நடந்தது. இப்ப என்ன நடக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு விபத்து நடந்தா என்ன நடக்குது? போட்டோ அடிச்சு சமூக வலைத்தளங்கள்ல போடுவாங்க. எஸ் எஸ் மிக அண்மையில நான் இப்போ ஒரு 1 இயருக்கு முதல் எங்கட பிரதேசத்துல ஒரு எக்ஸிடென்ட் நடந்தது. ஒரு பாடசாலை என்றால் ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற 2 மாணவர்கள் அந்த வேகமாக செல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள் கேடிஎம் சொல்லுவாங்க, கேடிஎம் சைக்கிள், அதுல அவங்க உல்லாசமாக பயணம் செய்த போது அவங்க மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிட்டு ஒரு பஸ்ஸோட மோதிக்கொண்டது. சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அடியே ஒரு மாணவன் ஸ்தலத்திலேயே பலியாயிட்டார், அவரிடத்திலேயே அவர் மவுத் ஆயிட்டார். மற்றவர் துடிக்கிறார் கிடந்து, அவருடைய உயிர் இருக்கிறது, ரைட். ஆனால் எவருமே அந்த மாணவர்களுக்கு உதவவில்லை. அந்த விபத்தில் சிக்கியவர்களுக்கு எவருமே உதவவில்லை, ரைட். அது ஒரு போலீஸ் கேஸ் ஆயிரும் அல்லது என்ன காரணங்கள் அவர் சொன்னார்களோ தெரியல. அது நிறைய பேர் வீடியோ எடுத்து அந்த மாணவன் உயிருக்கு போராடி துடிக்கிறத அவங்க வீடியோ எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்திலையும் வாட்ஸ்அப்லையும் பகிர்ந்தார்கள். இப்படி ஒரு விபத்து, இங்க விபத்து, இந்த சைக்கிள் நம்பர், இவங்க இந்த ஊரை சேர்ந்தார்கள், இந்த தகவல் பரிமாறப்பட்டதை தவிர அந்த மாணவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்படவும் இல்லை, காப்பாற்றப்படவும் இல்லை. 2வது மாணவரும் மரணித்து விட்டார் சிறிது நேரத்துக்கு பிறகு. அவருடைய தந்தை, அந்த 2வது மாணவருடைய தந்தை மிகவும் காரசாரமாக மிக மனவேதனைப்பட்டு சமூக வலைத்தளத்துல தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். இப்படியான மனித மிருகங்களை நான் பார்க்கல. நீ யாராவது ஒருவர் நினைத்திருந்தால் கூட என்னுடைய மகனை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கலாம், சில வேளை அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்று மிக மிக மனவேதனைப்பட்டு அந்த பதிவை போட்டிருந்தார். இப்ப அதுதான் இந்த சமூக மாற்றம். எதையுமே காட்சியாக, புகைப்படமாக, வீடியோவாக எடுத்து பகிர்ந்து கொள்றது. அந்த மனித பண்புகள் அவ்வாறு மறைந்து கொண்டு செல்கிறது. ஒருவர் வீதியில விபத்தில சிக்கினாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளானாலோ அவர் படுகின்ற துன்பங்களை எல்லாம் விட்டு அவருடைய நிலையில அவருடைய பிரச்சனையை நோக்காமலுக்கு நாங்கள் அதை ஒரு தகவலாக பகிர்ந்து கொள்றது. அப்ப இது சமூக மாற்றம், மனித பண்புல ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், நடத்தையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இவை எல்லாமே சமூக மாற்றத்தை தான் குறிக்கிறது. 3வது பாயிண்ட் பாருங்க, சமூக மாற்றம் தவிர்க்கப்பட முடியாது. சமூகம் மாறதை தவிர்க்கவே இயலாது. எந்த சமூகம் மாறலையோ அந்த சமூகத்தை சொல்லுவாங்க பிற்போக்கான சமூகம் சொல்லுவோம். பிற்போக்கான சமூகம், பழமையான சமூகம் சொல்லுவாங்க. அப்ப சமூகம் கண்டிப்பா மாறணும். ஆனா அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஆரோக்கியமானதா இருக்கும், நன்மையான மாற்றமா இருக்கும், தீமையான மாற்றமா இருக்கக்கூடாது. ஆனா எங்களோட நாட்டில் இடம்பெறுகின்ற சமூக மாற்றம் அதிகம் தீமைகளை நோக்கிய மாற்றமா இருக்கிறது. போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பு, மிக தவறான உணவு பழக்கம். என அண்மையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க, பாடசாலை மாணவர்கள்ல சுமார் 27% மாணவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான். 27%, அதாவது 4ல் 1 பங்குக்கு கூட மாணவர்கள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்ல 4ல் 1 பங்கினருக்கு ஏறத்தாழ 4ல் 1 பங்கினருக்கு நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய தவறான உணவு பழக்கத்தால், ரைட். அப்ப இதுதான் அந்த எதிர்மறையான மாற்றம், தீமைகளை நோக்கிய மாற்றம். ஓகே, சமூக மாற்றத்தின் தன்மையும் வேகமும் சமூகத்தின் தன்மைக்கும் கட்டமைப்புக்கும் ஏற்ப மாறுபடும். ரைட். சில பிற்போக்கான சமூகங்கள் இருக்கிறது, சமூக மாற்றத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கின்ற சில கிராமப்புறங்கள்ல விரைவான சமூக மாற்றத்தை நாங்கள் காண இயலாது, அவங்க பழமையில தான் இருப்பாங்க. இப்போ அதே போல ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சில சமூகங்களும் இந்த பழமை நோக்கியதாக இருக்கிறது. இப்போ உலகத்துல எந்த சமூகம் மிக வேகமான மாற்றத்தை சந்திக்குது சொல்லுங்க அப்போ யாராவது? எந்த நாட்டில மிக வேகமான சமூக மாற்றம் நடக்குது யாராவது? சமூக மாற்றத்தை மிக வேகமாக சந்திக்கின்ற ஒரு நாடு அது ஒரு நகரம், நவநாகரிகத்துக்கு பேர் போன நகரம் துபாய் இல்ல, துபாயை விடவும் வேகமாக மாறுகின்ற நகரம் இருக்கிறது நாகரிகத்தில்.
எது வரைக்கும்? டென்மார்க். டென்மார்க் இல்ல, ஒரு தலை நெருங்கிட்டீங்க, அந்த ஏரியா தான். பாரிஸ், பிரான்சுடைய தலைநகரம் பாரிஸ். பாரிஸ் தான் நவ நாகரிகத்துக்கு மிகவும் பேர் போன நகரம். விரைவான நாகரிக மாற்றம் அங்குதான் இடம்பெறுகிறது. சரியா? அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் உள்ள, இந்தியாவில் உள்ள பல கிராமங்கள்ல சமூக மாற்றம் மிக மந்தகதியில இருக்கிறது. மிக மந்தகதியில இருக்கிறது. சரியா? யாரு மைக்ரோஃபோன் உள்ள இருக்கு? யாரு? தியோலன் உங்களோட மைக்ரோஃபோனை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. தியோலன். ஓகே. அப்ப சமூக மாற்றம் உண்டா? சமூக கூறுகள் ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ ஏற்படுகின்ற வேறுபாடு அல்லது மாறுபட்ட தன்மை வந்து நாங்க சமூக மாற்றம்னு சொல்லலாம். ரைட்? இந்த சமூக மாற்ற காரணிகளை நாங்க பார்க்கக்குள்ள தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது, அரசியல் மாற்றம் ஏற்படுத்துது, சனத்தொகை அதிகரிப்பு ஏற்படுத்துது, கல்வி அறிவு ஏற்படுத்துது, யுத்தமும் இடப்பெயர்வும் ஏற்படுத்துது சமூக மாற்றத்தை, கைத்தொழில் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது, உலகமயமாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, தொடர்பாடல் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் வளர்ச்சி சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதியாக விஞ்ஞான வளர்ச்சியும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் இது தவிர பல்வேறு காரணங்களை சொல்லலாம். புவியியல் ரீதியான காரணி, உளவியல் ரீதியான காரணிகள், தேவைப்பாடுகள் அதிகரித்தது, இவ்வாறு பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லலாம் இந்த சமூக மாற்றத்துக்கு அடிப்படையாக அமைகின்ற காரணங்கள். சரி, அப்ப சமூக மாற்றம் என்னென்னு பார்த்திருக்கின்றோம், சமூக மாற்ற காரணிகள் எவைங்கிறதை நாங்கள் பார்த்திருக்கோம். சரி, ஓகே. இந்த தகவலோட நாங்கள் இந்த கிளாஸை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த மாதம் எங்களுக்கு அடுத்த தொடர்ச்சியான கிளாஸ் இருக்குது, அதுல இந்திய மொழிகளை பார்ப்போம். சரியானே? இதுல ஏதாவது இன்றைக்கு பார்த்ததுல விளங்க அமெரிக்கா பிள்ளைகளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? முடிப்போமா அப்ப கிளாஸ? கிளாஸில் இணைஞ்சு கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கமா. வணக்கம்.